ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடுடைய யூடியூப் சேனல் வாயிலாக இந்த யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட்டுடைய இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் கோர் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அதோடைய ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் இந்தியன் எக்கனாமியோடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் உடைய பிளேலிஸ்ட்டில் வி ஆர் புட்டிங் தி ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிக் ஃபவுண்டேஷனல் கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்கோம். ஸோ இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை சிம்பிளாக கான்செப்சுவல் கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மனப்பாடம் பண்ணும்போது தான் கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டடாக வந்தாலோ இல்லை கொஞ்சம் மாற்றி கேட்டாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போட்டுடுறோம். ஸோ நம்ம கான்செப்ட்ஸ் புரிஞ்சாலும் சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸில் பார்க்குறப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்டை சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக யுவர் ஃபவுண்டேஷன் வில் பி ஸ்ட்ராங் பேஸ்ட் ஆன் விச் யூ கேன் ஹாவ் அ குட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 17 செஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ நம்ம என்சிஆர்டிஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறமா மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நேஷனல் இன்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்ம இன்ஃப்ளேஷன் ஆரம்பித்தோம். இப்போ இன்ஃப்ளேஷனுடைய செகண்ட் பார்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனுடைய காசஸ், இன்ஃப்ளேஷனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வி ஆர் ஹேவிங் திஸ் டார்கெட் ஃபார் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் 4% ±2% கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இன்ஃப்ளேஷனுக்கு வி ஆர் ஹேவிங் திஸ் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ரிஜிம். ஸோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை நம்ம 4 ±2 கண்ட்ரோல் பண்ணணும்னு இருக்கு. ஸோ 4 ±2 இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன்னா 2க்கு கீழே போயிடுச்சுன்னா ஜிடிபி growth அஃபெக்ட் ஆயிடுது. 6க்கு மேலே போயிடுச்சுன்னா இட் இஸ் அஃபெக்டிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி புவர் பீப்புள். இட் இஸ் அஃபெக்டிங் தி புவர் வென் தேர் இஸ் ஹை இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அண்ட் ஜிடிபி growth தான் அது காரணம். ஸோ இப்படி இன்ஃப்ளேஷனை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை மெஷர் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குன்னு மெஷர் பண்ணாதானே மெஷர் பண்ண பிறகு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மெஷர் அ திங் பிஃபோர் யூ கேன் ரெகுலேட் இட். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, we are calculating inflation based on the inflation rate. inflation rateனா என்ன அப்படின்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இப்போ நம்ம பார்க்குறோம்ல 4% ±2. ஸோ அதான் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் ப்ரைசஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைசஸ் பை previous year prices into 100 or current year prices minus base year prices by base year prices into 100. So it can be either from base year or it can be from the previous year. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸஸோட தான் கம்பேர் பண்ணி போடுவாங்க. அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அ பேஸ் இயர் ஃபார் தி ரெஃபரன்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போன வருஷம் என்ன விலை இருந்துச்சு, 10 ரூபாய். இந்த வருஷம் என்ன விலை இருக்கு, 15 ரூபாய். அப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஏறி இருக்கு, 15 - 10 பை 10 × 100. போன வருஷம் 10 ரூபாய் இருந்திருக்கு. ஸோ அப்போ 5 ரூபாய் ஏறி இருக்கு அப்படின்னா அது நமக்கு 50% அப்படின்னு காட்டும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த வருஷம் பொருளோட விலைகள் போன வருஷத்தோட அதிகமாக இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ல இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ பொருளோட விலை 15 ரூபா, போன வருஷம் 10 ரூபாய். ஸோ 10 ரூபாய் × 100. ஸோ இது என்னன்னு வருது, 5/10 × 100 தட் இஸ் ஈக்குவல் டு 50%. இப்போ பொருளோட விலைகள் 50% ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இது பார்த்தாலே சொல்லிடலாமே அப்படின்னா, இது ஒரே ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள் இது ஏறி இருக்கு. இப்படி எக்கனாமியில இருக்கிற எல்லா கமாடிட்டிஸோட பொருளும் எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு தான் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இதுல பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு இண்டிகேட்டர் பார்த்தோம். எங்க பார்த்தோம் அப்படின்னா 15வது வீடியோல நம்ம நேஷனல் இன்கம் பார்க்குறப்போ பார்த்தோம். ஸோ நேஷனல் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம். நேஷனல் இன்கம்ல ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிற இண்டிகேட்டர்ல பார்த்தோம். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். It measures the price rise across the economy for all goods and services. So எக்கனாமியில் இருக்கிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ப்ரைஸ் ரைஸையும் மெஷர் பண்ணுற ஒரு இண்டிகேட்டரா ஜிடிபி டிஃப்ளேட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஆனால் நமக்கு எக்கனாமியில் இருக்கிற எல்லா பொருளுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய விலைகள் ஏறினதை மெஷர் பண்ணி இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லை. ஏன்னா கன்சூமர்ஸ் ஆர் நாட் தி சேம். ஸோ தேர் ஆர் சர்டன் கூட்ஸ் விச் வி ஆர் நாட் பாதர்ட் ஆஃப். இப்போ அயன் அண்ட் ஸ்டீலோட விலை ஏறிடுச்சு, ஆர் இப்போ க்ரூடு பிக் ஸ்டீல், பிக் அயனோட விலை ஏறிடுச்சு, அப்படி இல்லைன்னா பாக்சைட்டோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போதா? அதனால
we are not going to be directly affected at all, but it is going to affect the iron and steel industries and those industries which use the iron implements. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பென்ஸ் காரோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை, ஆடி காரோட விலை ஏறிடுச்சுன்னா நம்ம கவலையே இருக்க போறது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாரும் அதை வாங்க போறது இல்லை. ஆனா இப்போ அதுவே வந்து தக்காளி வெங்காயம் விலை ஏறிடுச்சுன்னா, பால் விலை ஏறிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ there are certain goods which is consumed only by the firms and there are certain goods which is consumed only by the consumers. So firms ஒரு சில கூட்ஸை பயன்படுத்துது, அந்த கூட்ஸ்ல நிறைய கூட்ஸ் நம்ம பயன்படுத்துறதே இல்லை. கரெக்டா? அதே மாதிரி இப்போ க்ரூட் ஆயில், இப்போ அதே மாதிரி இப்படி எடுத்துக்கலாம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல நம்மலாம் இருக்கும், நம்ம நிறைய கூட்ஸை பயன்படுத்துறோம், அது ஃபேம் பயன்படுத்துறது. பால் விலை ஏறிடுச்சுன்னா அதனால டிசிஎஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் டிஸ்கோக்கு ஏதாவது பிரச்சனையா? கிடையாது. ஸோ அப்போ நம்மளை பாதிக்கிற பொருள், அதாவது கன்சியூமர்ஸ் ஆன ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆன நமக்கு பாதிக்கிற பொருட்கள் வேற, இண்டஸ்ட்ரீஸோட விலைகளை பாதிக்கிற பொருட்கள் வேற. ஸோ அப்படி இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் வேற, நம்ம நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூமர் வேற அப்படிங்கிறதுல இந்த கன்சம்ஷன்லேயே டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பாதிக்கிற மாதிரி பொருளை மட்டும் தனியாக மெஷர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கணும், நம்மளை மட்டும் பாதிக்கிற மாதிரியான பொருளை வச்சுட்டு நமக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கணும். ஸோ அப்படி அந்த ஐடியாவில் வந்ததுனால தான் கன்சம்ஷன்ஸே நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறப்போ எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் மெஷர் பண்ணுற அந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் மாதிரி வேணாம், அந்தந்த பர்டிகுலர் கன்சூமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் எடுத்துப்போம். ஸோ அதை தான் வந்து நம்ம பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ். ஸோ பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, we are taking a basket, அதை வந்து WPI அப்படின்னு போட்டுக்கிறோம். we are taking another basket, அதை CPI அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கன்சியூம் பண்ற அந்த கூட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுக்கிட்டு இந்த கூட்ஸோடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டை மட்டும் கால்குலேட் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே மாதிரி கன்சியூமர்ஸ் ஆன நம்ம கன்சியூம் பண்ற கூட்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்ல போட்டுருக்கோம், அந்த கூட்ஸோடைய ப்ரைஸ் ரைஸை மட்டும் தனியாக மெஷர் பண்ணுறோம், அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்தந்த பர்டிகுலர் கன்சியூமர் என்னென்ன கூட்ஸை வந்து பயன்படுத்துறாங்களோ அந்தந்த கூட்ஸை மட்டுமே மெஷர் பண்ணுறதுக்குன்னு நம்ம 2 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கோம். அதான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்னொரு பேர் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஃபேர்ம்ஸ் வந்து ஒரு சில கூட்ஸை கன்சியூம் பண்ணுதில்ல, ஃபேர்ம்ஸ் பண்ணுற கூட்ஸை மட்டுமே நம்ம தனியாக எடுத்து அந்த கூட்ஸோடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி தனியாக கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூமர்ஸ் ஆன நம்ம கன்சியூம் பண்ணுற கூட்ஸை மட்டுமே தனியாக எடுத்து, ஸோ இப்போ ஃபேர்ம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுற 497 கமாடிட்டிஸ் எடுத்துக்கிறோம். We have identified some 697 commodities which is consumed only by firms. And அந்த கூட்ஸோட பிரைஸ் ரைஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அதை வச்சு நம்ம இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸும், நம்ம ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ணுற ஒரு 486 கமாடிட்டிஸ் இருக்கு, ஒரு 470, 80, 90ன்னு வரும். ஸோ அந்த 486 கமாடிட்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட பிரைஸ் ரைஸை மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பொதுவாக வந்து ஒரு ஃபேம் வந்து ஒரு கூடை வாங்குறாங்கன்னா அவங்க டைரெக்டாக போயிட்டு ஹோல்சேல் விலையில தான் வாங்குவாங்க, அவங்க போய் ரீட்டைல் விலையில வாங்க போகிறது இல்லை. இப்போ நம்ம ஆதில் மோட்டார்ஸ்னு கார் கம்பெனி வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ அந்த கார் கம்பெனிக்கு நான் டயர் வாங்கணும் அப்படின்னா நான் போயிட்டு கடையில் போய் டயர் வாங்க மாட்டேன், நான் டேரெக்டாக எம்ஆர்எஃப் ஃபேக்ட்ரிக்கே போயிடுவேன். ஸோ எம்ஆர்எஃப் ஃபேக்ட்ரியிலே போயிட்டு அவன்கிட்ட டீலிங் பேசி அங்கே அவங்கள்ட்ட எனக்கு ஒரு 10,000 டயர் வேணும், 20,000 டயர் வேணும்னு நான் டீல் பேசுவேன். அப்படி பேசுகிறப்போ எனக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் பல்காக வாங்குறப்போ ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஃபேர்ம்ஸ் பொதுவாக எந்த கூட்ஸ் வாங்கினாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வாங்குறாங்க. ஆனால் அதே ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து உங்கள் காருக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை உங்கள் பைக்குக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எம்ஆர்எஃப்க்கு போயிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்க மாட்டீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டயர் கடையில் போய் டயர் வாங்குவீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ அது ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்காது, நீங்கள் ஒரு டயர் தான் வாங்குவீங்க. ஸோ அப்போது ஃபேர்ம்ஸ் வந்து பொதுவாக ஒரு கூட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வாங்குறாங்க. அதனால ஃபேர்ம்ஸ் கன்சியூம் பண்ணுற இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸஸ் என்னவோ அந்த பொருட்களுக்கு அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு பொருளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ், ரீட்டைல் ப்ரைஸ் இருக்குல்ல, ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தோம்ல. ஸோ அப்போ ஃபேர்ம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட் கிட்டே இருக்கிற அந்த ஹோல்சேல் ப்ரைஸை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பொருள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு விற்குதோ அந்த விலைகளை வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணுறது தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஆனால் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆகிய நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குறது இல்லை, நம்ம ரீட்டைலில் தான் வாங்குறோம், தெருமுனையில் இருக்க போய் கடையில் தான் போய் தக்காளி வெங்காயம் வாங்குறோம். அப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன ரீட்டைல் ப்ரைஸில் வாங்குறோமோ அந்த ப்ரைஸை வச்சு அந்த 486 கமாடிட்டிஸோட அதோட ப்ரைஸ் எடுத்துக்கிறோம், அதை மட்டும் எடுத்து மெஷர் பண்ணுறோம். இப்போ டயர்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஹோல்சேல் ப்ரைஸும் இருக்கும், ரீட்டைல் ப்ரைஸும் இருக்கும். ஸோ டயர் வந்து WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறப்போ அதோட ஹோல்சேல் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் அதே டயரை வந்து நீங்கள் ரீட்டைல் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் போடுறப்போ அதோடைய ரீட்டைல் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஹூ கன்சூம்ஸ் ரேட் டிஃபர்ஸ். ஸோ அதனால் ஃபர்ம்ஸ் கன்சியூம் பண்ணுற இந்த கூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னும், நம்ம கன்சியூம் பண்ணுற எல்லா கூட்ஸையும் நம்ம கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
ஸோ இந்த கூட்ஸ் எல்லாமே இது ஹோல்சேல் ப்ரைஸ், இது ரீட்டைல் ப்ரைஸில் இருக்கும். ஸோ அதான் வந்து இதில் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ வி ஆர் ஃபாலோயிங் தி பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தட். இந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நான் வந்து கிட்டத்தட்ட 697 கமாடிட்டிஸ் இருக்கு. ஒரு கமாடிட்டிக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் பண்ணி காட்டினல. இப்போ ஏதோ ஒரு கமாடிட்டி 10லேருந்து 15 ரூபா ஆயிருக்குன்னா அதுக்கு 50% ஏறி இருக்கு. அந்த மாதிரி 97 கமாடிட்டிஸோட ஒவ்வொரு வேல்யூயும் தனியாக கால்குலேட் பண்ணி அது எல்லாத்தோட ஆவரேஜ் வேல்யூ தான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஒரு கமாடிட்டியோட வேல்யூ தனியாக கால்குலேட் பண்ணி அதோட டோட்டல் ஆவரேஜ் எடுப்போம். உங்களுக்கு புரியுதா? இங்க ஏதோ ஒரு கமாடிட்டிக்கு தானே பண்ணோம், அது பார்த்தாலே சொல்லிடலாம் 50%. இந்த மாதிரி 697ஓட ஒரு கமாடிட்டியோட வேலையும் 7 ஏறி இருக்கு, அதோட பர்சன்டேஜ் என்ன, அதோட டோட்டல் ஆவரேஜ். நம்ம ஆவரேஜ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், எல்லா கமாடிட்டிஸோட இன்ஃபிளேஷன் ரேட்டு என்ன, 697 கமாடிட்டியோட இன்ஃபிளேஷன் ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 697 அப்படின்னு போட்டால் ஆவரேஜ் வருமா? ஸோ நார்மலாக ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோம்னா டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 697 கமாடிட்டியோட இன்ஃபிளேஷன் ரேட்டு என்ன அப்படின்னு ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 697 போட்டால் டோட்டல் ஆவரேஜ் கிடைக்கும். ஆனால் இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ அது பேர் ஆவரேஜ். ஆனால் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ வெயிட்டட் ஆவரேஜ். இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன அப்படின்னா, இந்த 697 கமாடிட்டிஸையும் நம்ம ஒன்னா ஆட் பண்ணி டிவைடட் பை 9697 போடாம ஒரு சில கமாடிட்டிஸ்க்கு ஒரு சில வெயிட்டேஜ் கொடுத்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளா அப்படி புரிஞ்சுக்கலாம். நம்மலாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ நமக்கு 10th 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு. பிசிக்ஸ், அதாவது பிசிக்ஸ் இல்லை, சயின்ஸு, சோஷியலு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு. ஸோ இந்த 5 சப்ஜெக்டோடைய வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டால் 10th ஸ்டாண்டர்டோட பர்சன்டேஜ் கிடைச்சதா? 10th ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம், 5 சப்ஜெக்டோட வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டோம். போட்ட உடனே எவ்வளோ பர்சன்டேஜ்னு வந்துச்சு. எவ்வளோ பண்ண, இப்போ நீங்கள் 450 எடுத்திருந்தா 90%, 400 மார்க் எடுத்திருந்தா 80%. ஸோ இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் குரூப்பில் இருந்திருந்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணியிருப்போம். நீங்கள் மெடிக்கல் அட்மிஷன் வாங்குறதுக்கும் இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்கணும்னா ஸோ அது கட் ஆஃப் அப்படின்னு 200 மார்க்குக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுதா? இந்த 200 மார்க் எப்படி எடுத்துப்போம்? ஸோ மேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 100 மார்க்ஸ்க்கு எடுத்துப்போம். ஃபிசிக்ஸ் வந்து நம்ம 50 மார்க்ஸ்க்கும், கெமிஸ்ட்ரி வந்து 50 மார்க். ஏன்னா நம்ம 12th வந்து எல்லாம் 200 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். ஆனால் மேக்ஸோட வேல்யூ வந்து நம்ம அவுட் ஆஃப் 100 கன்வெர்ட் பண்ணிப்போம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேல்யூ 50 கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வருதுல, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி நம்ம கட் ஆஃப் போடுவோம். ஸோ அப்படி கட் ஆஃப் போடுறப்போ இப்போ நார்மலாக ஆவரேஜ் எடுக்கிறப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுத்தோட மார்க்கே ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டிருக்கலாம். பட் நம்ம அப்படி பண்ணாமல் மேக்ஸ் வேல்யூ அவுட் ஆஃப் 100 போட்டோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேல்யூ அவுட் ஆஃப் 50 15 போட்டு அதை மூணுத்தையும் ஆட் பண்ணி 200 ஒன்று போடுறோம். ஸோ அப்படி நமக்கு வர இந்த 200 வேல்யூவில் மேக்ஸுக்கு வந்து 50% வெயிட்டேஜ் தரும், ஃபிசிக்ஸ்க்கு 25% வெயிட்டேஜ், கெமிஸ்ட்ரிக்கு 25% வெயிட்டேஜ். இப்படி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு சில வெயிட்டட் கொடுத்துட்டு அப்புறம் ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேர் தான் வெயிட்டட் ஆவரேஜ். மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடாம மேக்ஸுக்கு ஒரு 50% வெயிட்டேஜ், ஃபிசிக்ஸ் 25, கெமிஸ்ட்ரிக்கு 25 வெயிட்டேஜ் கொடுத்து எடுக்க வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ். இந்த மாதிரி 679 கமாடிட்டிஸையும் ஆட் பண்ணி அது டிவைடட் பை 697 போடாம அந்தந்த கமாடிட்டிஸ்க்கு ஒரு குரூப் ஆஃப் கமாடிட்டிஸ்க்கு ஒரு சில வெயிட்டேஜை கொடுத்து அப்புறம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்னா அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும், ஒரு பேராமீட்டருக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அப்புறம் அதோட ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் 15th வீடியோவில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, HDI. அப்புறமா வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து இதுதான் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் என்னென்னலாம் வரப்போகுது, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ஹூ இஸ் பப்ளிஷிங் இட், யார் அதை பப்ளிஷ் பண்ணுறா, அந்த அத்தாரிட்டியோட பேர் என்ன, அந்த மாதிரி என்ன பேசியர், அந்த மாதிரி. இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பப்ளிஷ் பண்ணுற ஆஃபீஸ் பேர் என்னதுன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்டு பை நாட் NSO. நம்ம இதெல்லாம் NSO அப்படின்னு போட்டுருவோம், NSO கிடையாது. ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல் டிரான்சாக்ஷன் அட் தி ஃபர்ஸ்ட் பல்க் சேல். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். It shows the price level paid by the firms and manufacturers. The base year of WPA has been revised. So base year வந்து நம்ம 2004-5 இருந்து இப்போ ரீசெண்டாக 2011க்கு பயன்படுத்துகிறோம். ஸோ WPA-யோட பேஸ் இயரும் 2011 தான். 2017 அதை மாற்றிருக்காங்க. ஸோ WPA-யோட பேஸ் இயரும் 2011 தான், லைக் GDP. The basket has been divided into 697 commodities. ஸோ அந்த பேஸ்கெட்டில் 697 கமாடிட்டிஸ் இருக்குது. அந்த கமாடிட்டிஸை நம்ம மூணாக பிரிக்கிறோம். 697 கமாடிட்டிஸ் வந்து WPA-ல இருக்குல்ல, அதை வந்து நம்ம மூணாக பிரிக்கிறோம். எப்படி மூணாக பிரிக்கிறோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆர்டிகல்ஸ். இப்போ பிரைமரி ஆர்டிகல்ஸ்னா பிரைமரி செக்டர், அதாவது நிறைய இது வந்து என்ன ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ம்ஸ் கன்சியூம் பண்ற குட்ஸ் தான் சர்வீசஸ் தானே. ஸோ ஃபர்ம்ஸ் யூஸ் பண்ற பிரைமரி ஆர்டிகல்ஸ். ஸோ பிரைமரிக்கு வந்து வி ஆர் ஹேவிங் சம் 20%. அப்புறம் எனர்ஜி அண்ட் ஃபியூவல், எனர்ஜி அண்ட் ஃபியூவலுக்கு வி ஆர் ஹேவிங் 14%. மேனுஃபேக்சர்ட் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சர்ட் ஐட்டம்ஸ்க்கு 64%. இப்படி நம்ம ஃபர்ம்ஸ் கன்சியூம் பண்ற கமாடிட்டிஸை மூணா பிரிச்சு அதுக்கு வெயிட்டேஜை கொடுத்து அப்புறம் கால்குலேட் பண்றதுனால தான் அது இண்டெக்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ பிரைமரி ஆர்டிகல்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபர்ம்ஸ் வந்து பிரைமரி குட்ஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லேஸ் சிப்ஸ் கம்பெனினா அவங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் ரா மெட்டீரியல். இப்போ ஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனினா காட்டன் தானே ரா மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் செக்டர்லேருந்து இப்போ சுகர் இண்டஸ்ட்ரி, சுகர் மில்லுக்கு எது ரா மெட்டீரியல்? சுகர் கேன் தானே ரா மெட்டீரியல். ஸோ கோகனட் ஆயில் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு தேங்காய் தானே ரா மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர்லேருந்து தானே வருது. ஸோ அதெல்லாம் தான் பிரைமரி குட்ஸ். இப்போ அதுவே வந்து டயர் கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் வந்து ரப்பர் தானே. ரப்பர் இஸ் பிரைமரி குட் தானே, மரத்துலேருந்து தானே எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ யூசிங் பிரைமரி குட்ஸ். ஸோ அது மாதிரி அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்த குட்ஸ் எல்லாமே விச் இண்டஸ்ட்ரீஸ் கன்சியூம். இப்போ டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எப்படி ரப்பர் யூஸ் பண்ணுதோ அதெல்லாம் பிரைமரியில் வரும். எனர்ஜி அண்ட் ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி இல்லைனா எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை. ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி வில் யூஸ் சம் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி அண்ட் ஃபியூவல் லைக் க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து கேஸஸ், நேச்சுரல் கேஸ் அது எல்லாமே வரும். அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் குட்ஸ். எவ்ரி இண்டஸ்ட்ரி ஆல்சோ கன்சியூம்ஸ் மேனுஃபேக்சர் குட்ஸில். இப்போ ஒரு டயர் இண்டஸ்ட்ரி ரப்பரை கன்சியூம் பண்ணுது, அது பிரைமரி குட் ஆர்டிகல்ஸ். ஆனால் அது ஒரு கார் இண்டஸ்ட்ரி வந்து டயரை கன்சியூம் பண்ணுதுல. டயர் அப்படிங்கிறது டயர் இண்டஸ்ட்ரியோடைய மேனுஃபேக்சர்ட் கூடு தானே. டயர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி பண்ற ஒரு மேனுஃபேக்சர்ட் கூடு தான் டயர். அந்த டயரை வந்து நம்ம கார் இண்டஸ்ட்ரி வந்து பயன்படுத்துதுல. ஸோ அப்போ எவ்ரி இண்டஸ்ட்ரி ஆல்சோ யூசஸ் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ். ஸோ அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ WPA இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல எப்படி கேட்பாங்க? ஹூ இஸ் ரிலீசிங் இட்? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். வாட் இஸ் த பேஸ் இயர்? 2011 இஸ் தி பேஸ் இயர். ஹவு மெனி கமாடிட்டிஸ்? 697. அது என்னவா மூணா பிரிக்கிறோம்? பிரைமரி ஆர்டிகல்ஸ் குரூப், அப்புறமா எனர்ஜி அண்ட் ஃபியூவல், மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ். அதில் எதுக்கு ஹை வெயிட்டேஜ்? மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ல இவ்வளோதான் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம்ஸ் வந்து பொதுவாக வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பொருளோட கன்சியூம் பண்ணுறதுனால வி ஆர் டேக்கிங் தி ஹோல்சேல் ப்ரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி. அந்த கமாடிட்டி ஹோல்சேல் மார்க்கெட்டில் விற்கிறப்போ என்ன விலையோ அந்த விலையை தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கிளியரா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியுதா? இப்படி 697 கமாடிட்டிஸையும் மூணா பிரித்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். அப்போ மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸோடைய கூட்ஸோட விலை வந்து ஏறுச்சு அப்படின்னா WPA வந்து அதிகமாக ஏறும். இப்போ எனர்ஜி ஃபியூவலும் விலை ஏறுது, மேனுஃபேக்சரும் விலை ஏறுது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கூட்ஸோட விலையேற்றம் வந்து அதிக இம்பாக்ட் கொடுக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் இட். இப்போ எனர்ஜி அண்ட் ஃபியூவலும் பிரைமரி ஏறிடுச்சு, ஆனால் மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸோட விலையெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஓவராலாக WPயும் குறையும். ஏன்னா இதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். அதான் அந்த வெயிட்டேஜோட பர்பஸ். ஸோ இதே மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் WPA புரிஞ்சிச்சுல. ஸோ WPA எப்படி ஃபார்ம்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்களோ அது ஒரே இண்டெக்ஸ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக, இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால. இப்போ அடுத்து வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர்னா நீங்களும் நானும் மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறது. ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாருமே சேமா. இப்போ எப்படி வந்து நம்ம ஃபர்ம்ஸும் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் வேற வேற அப்படிங்கிறதுனால WPA CPAன்னு வச்சிருக்கோம். அப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாரும் ஒன்னான்னு பார்த்தா ஹவுஸ் ஹோல்ட் இஸ் நாட் அ மோனோலித்திக் குரூப். ஹவுஸ் ஹோல்ட் இஸ் ஆல்சோ அ ஹெட்ரோஜீனியஸ் குரூப். ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வந்து வேற விஷயங்கள் கன்சியூம் பண்ணுறாரு, அர்பன் ஏரியாவில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் வேற விஷயத்தை கன்சியூம் பண்ணுறாரு. இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் வந்து ஒரு சினிமா தேட்டரில் பாப்கார்ன் விலை ஏறினதை பற்றி கவலைப்பட போறாரா? சென்னையில் இருக்க சத்யம் தேட்டரில் பாப்கார்ன் விலை ஏறிச்சு, அதனால ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்க பர்சனுக்கு ஏதாவது கன்சர்னா? கிடையாது. உங்க லாஜிக் புரியுதா? ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் அர்பன் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன், ரூரல் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன். அதே மாதிரி டியூ டு வேரியஸ் சீசன் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர் வந்து வேற மாதிரி கன்சியூம் பண்ணுவார், ஒரு ரூரல் லேபரர் வந்து வேற மாதிரி கன்சியூம் பண்ணுறாரு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் வந்து வேற மாதிரி கன்சியூம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி கன்சம்ஷன்ஸே நிறைய பேர் இருக்கு. ஸோ அமாங் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூமர்ஸே வேற வேற மாதிரி இருக்கிறதுனால கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸும் வி ஆர் ஹேவிங் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கு? ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ calculated in the many forms like, so it measures the changes at the perspective of retail buyer. So it measures the changes over the time at the retail prices. So அதனால இது retail price index RPI அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ சிபிஐல மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருந்துச்சு. சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு ஒர்க்கர் என்னென்ன மாதிரியான கூட்ஸை கன்சியூம் பண்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி வெயிட்டேஜ்.
ஒரு அக்ரிகல்ச்சரல் லேபரர், கிராமத்துல இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேபரர் என்னென்ன மாதிரி கன்சியூம் பண்றாரோ அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். அப்புறம் ரூரல் லேபரர், அதே கிராமத்துல இருக்கிற நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்லாம் இங்க வந்துடும். நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர் எப்படி கன்சியூம் பண்ணுவாரோ அதுக்கு. அண்ட் சிபிஐ அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயி, அர்பன் ஏரியாவில் இருக்கிற மேனுவல் எம்ப்ளாயி தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்னா சிட்டியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யற மேனுவல் ஒர்க்கர். சிபிஐ அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயினா அர்பன் ஏரியாவில் இருக்கிற நான் மேனுவல், லைக் ஒரு ஐடி கம்பெனிலையோ இப்போ என்ன மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டியோ இப்போ நான் மேனுவல் எம்ப்ளாயி. இப்போ இவங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று. ஸோ 2011 வரைக்கும் வி ஹேட் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிபிஐ. சிபிஐல 4 வேதமா இருந்தது. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து நம்ம 4ஆ பிரிச்சு, ரூரல் வேற, அர்பன் வேற, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் வேற, அக்ரிகல்ச்சரல் லேபரர் வேற அப்படின்னு பிரிச்சு அவங்க கன்சியூம் பண்ற கூட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வி கால்குலேட்டட். ஸோ அதுல இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது யார் யார் ரிலீஸ் பண்றா, இதோட பேஸ் இயர் என்ன. கமாடிட்டிஸ்ங்கிறது 480 தான். ஸோ இது யார் ரிலீஸ் பண்றா? ஸோ முதல் 3மே இட் இஸ் ரிலீஸ்ட் பை லேபர் பியூரோ. இது 3மே யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா லேபர் பியூரோ. 4வது இதை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா சிஎஸ்ஓ. இப்போ வந்து அதோட பேர் வந்து என்எஸ்ஓ. முன்னாடி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருந்தது, இப்போ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸா மாறிடுச்சு. ஸோ முன்னாடி சிஎஸ்ஓ இருந்தது, இப்போ என்எஸ்ஓ ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே முன்னாடி 3 ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துச்சு. 3 ஆர்கனைசேஷன்ஸ் யார் யார் அப்படின்னா சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு 3 இருந்தது. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் தான் வந்து இட் வில் சே ஹவு டு கால்குலேட் எனி திங், அதோட மெத்தடாலஜி. இப்போ ஜிடிபி இஸ் ரிலீஸ் பை இவங்க தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே தான் ஜிடிபி வருது. ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுங்கிற மெத்தடாலஜி என்எஸ்சி சொல்லுது, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் சொல்லுது. ஸோ அவங்க கொடுக்குற மெத்தடாலஜி வச்சு தான் கால்குலேட் பண்ண போறாங்க. ஸோ மார்க்கெட், அதாவது எக்கனாமிக் உள்ள போயிட்டு சாம்பிள் சர்வே நடத்தி சாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வர வேலை என்எஸ்எஸ்ஓ வேலை. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், கீழே இறங்கி சாம்பிள் சர்வே நடத்தி சாம்பிள் டேட்டா எடுத்துட்டு வரும். ஸோ இவங்க எடுத்துட்டு வர சாம்பிள் டேட்டாவையும் இவங்க கொடுக்குற மெத்தடாலஜியும் பயன்படுத்தி சிஎஸ்ஓ என்ன பண்ணுவாங்க, ஜிடிபி வேல்யூ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இருந்துச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த சிஎஸ்ஓவையும் இந்த என்எஸ்எஸ்ஓவையும் மர்ஜ் பண்ணி என்எஸ்ஓ அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸையும் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனையும் மர்ஜ் பண்ணி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்எஸ்ஓ அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஸோ அதனால என்எஸ்ஓ அப்படி இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முன்னாடி சாம்பிள் சார் என்எஸ்எஸ்ஓன்னு தனியாக இருந்தது, இப்போ அது என்எஸ்ஓவா மாறிடுச்சு. சிஎஸ்ஓவும் என்எஸ்எஸ்ஓவும் ஒன்று சேர்ந்து. ஸோ கிளியரா, அப்போ ஜிடிபி ரிலீஸ் பண்றது இவங்க தான், என்எஸ்ஓ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ இந்த சிபிஐல முதல் 3 ரிலீஸ் பண்றது லேபர் பியூரோ, 4வதா இருக்கிறத ரிலீஸ் பண்றது வந்து என்எஸ்ஓ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ லேபர் பியூரோ இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மோல் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே தான் லேபர் பியூரோ இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதோட பேசியஸ் என்ன, சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரோட பேசியர் வந்து 2016. அக்ரிகல்ச்சரல் லேபர் அண்ட் ரூரல் ஒர்க்கரோட பேசியர் பார்த்தீங்கன்னா 1986-87 இருக்கு. அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர் ரூரல் லேபரருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர் ரூரல் லேபரருக்கு வந்து பேசியர் வந்து 1986-87 அப்படின்னு இருக்கு. அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாய்க்கு வந்து பேசியர் வந்து 2001 இருந்துச்சு, ஆனால் 2011 வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 1, 2, 3 தான் இருக்கு, இந்த 4வது இல்லை. சரியா, 2011 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இப்படி கன்சியூமர்ஸை 4ஆ பிரிச்சு 4 டிஃப்ரெண்ட் சிபிஐ கால்குலேட் பண்ணி ஆர்பிஐ வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் இது மாதிரி 4ஆ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அப்படிங்கிறத வந்து ரெஃபரன்ஸா வச்சுதான் டியர்னஸ் அலவன்ஸ்லாம் கால்குலேட் பண்றாங்க. டியர்னஸ் அலவன்ஸ்னா என்ன, இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற லேபரர்ஸ்க்கு நம்ம வந்து இன்க்ரிமெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு டிஏ போடுறாங்க அப்படின்னு நான் சொன்னல. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்காக டிஏ வந்து கொண்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிஏனா என்ன, அகவிலைப்படி. ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய சேலரியை வந்து ஏற்றி கொடுக்கணும். அப்படி ஏற்றி கொடுக்கறதுக்காக தான் டிஏ போடுறாங்க. ஸோ அந்த டிஏவை கால்குலேட் பண்ணுறதுக்கு சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் டிஏவை கால்குலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ டிஏ ஏறிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான், சாரி, சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஏறுறப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. அக்ரிகல்ச்சரல் லேபரரை வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு தான் நமக்கு மினிமம் சப்போர்ட் பிரைசஸ் எம்எஸ்பி எல்லாம் கால்குலேட் பண்றாங்க. எம்எஸ்பினா என்ன, ஃபார்மர் கிட்ட இருந்து கூடை வந்து ப்ரொடியூஸ் பண்றப்போ, ஃபார்மர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு கூடை வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க. அப்படி ப்ரொக்யூர் பண்றப்போ கவர்மெண்ட் வந்து கொடுக்குற பிரைஸ்,
அப்போ ஒரு ஃபார்மருக்கு அந்த கூடை ப்ரொடியூஸ் பண்றப்போ எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்றப்போ அந்த ஃபார்ம் வந்து லேபரருக்கு சேலரி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சேலரியை வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிறதுக்கு நம்ம சிபிஐ அக்ரிகல்ச்சரல் லேபர். ஸோ அப்போ சிபிஐ அக்ரிகல்ச்சரல் லேபரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்மர்ஸ் கொடுக்குற மினிமம் சப்போர்ட் பிரைஸை ஏற்றி கொடுக்குறாங்க. ரூரல் லேபரர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா எம்ஜி நரேகா. எம்ஜி நரேகால அவங்களுக்கு ஒரு நாள் வேஜஸ் எவ்வளவு தரணும், இப்போ அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு லீகலாவே லால இருக்கு. ஸோ அந்த வேஜஸ் வந்து செட் பண்ணி கொடுக்கறது இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பொருளோட விலைவாசி ஏற்றுறப்போ எம்ஜி நரேகாவோட சேலரி ஏறணும்ல, இல்லை எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அந்த எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸோட சேலரி எல்லாம் ஏற்றி கொடுக்கறதுக்கு ஆர் ஹேவிங் ரூரல் ஒர்க்கர். இந்த மாதிரி நிறைய பர்பசஸ் இருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 3 பர்பஸ் சொல்றேன். இது மூணுமே பாத்தீங்கன்னா லேபர் சார்ந்த பர்பசஸ் இருக்கிறதுனால தான் லேபர் பியூரோ ரிலீஸ் பண்றாங்க. புரியுதா? இது மூணுமே லேபர் சார்ந்த பர்பஸா இருக்கிறதுனால தான் லேபர் பியூரோ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாய்க்கு என்சிஎஸ்ஓ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த கதைக்குள்ள வரும். ஸோ இப்படி 2011 வரைக்கும் 4 சிபிஐ இருந்துச்சு. ஸோ இப்போ இங்க என்ன அடுத்த இஷ்யூ வருது அப்படின்னா, இப்போ இந்த சிபிஐ வந்து 4 இருக்கு. சம்டைம்ஸ் வந்து 4மே 4 வேற வேற வேலை காட்டும். 4மே 4 வேற வேற வேலை காட்டும் அப்படின்னா எதை வச்சு நான் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிற முடிவு எடுக்கிறது? இப்போ ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறது எதை ரெஃபரன்ஸா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? ஏன்னா 4 விதமான வேல்யூ காட்டும். ஸோ அப்போ எனக்கு ஒரு இண்டிகேட்டர் இதுதான், இதை வச்சு தான் நான் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காமன் இண்டிகேட்டர் வேணும். ஏன்னா இது 4மே ஒரு பர்பஸ்க்கு இருக்கு. இந்தியா ஃபுல்லா இன்ஃபிளேஷன்ல இந்தியா ஃபுல்லா ஒரு சிபிஐக்கு நேஷனல் ஆவரேஜ் ஒன்று தேவையில்ல. டபிள்யூபிஏங்கிறது ஒன்று ஃபர்ம்ஸ்க்கு ஒரு நேஷனல் ஆவரேஜ் இருக்க மாதிரி சிபிஐக்கு ஒரு நேஷனல் ஆவரேஜ் வந்து தேவையில்ல. எனக்கு அப்படி ஒரு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரீஜன் 4 + or - 2 அப்படிங்கிற டார்கெட் வந்து 2016 தான் வந்துச்சு. சரியா? 2016 இருந்து அந்த டார்கெட் இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. ஸோ அப்போ இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு காமனா இந்தியாவில் இருக்கிற இந்தியா ஃபுல்லாத்துக்கும் ஒரு காமன் சிபிஐங்கிறது எனக்கு ஒன்று வேணும். இப்படி 4 வந்து இருக்கிறதுனால கன்ஃபியூஷனா இருக்கு. அது எதுவும் வேற பர்பஸ் இருந்தாலும் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்க்கு அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னோன்னே சிஎஸ்ஓ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த இந்த அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்க புதுசா 3 இண்டிகேட்டர்ஸை லான்ச் பண்ணாங்க. அதான் வந்து சிபிஐ ரூரல், சிபிஐ அர்பன் அண்ட் சிபிஐ கம்பைன்ட். ஸோ 2011ல சிபிஐ ரூரல் ஏரியாவோட ரூரல் ஏரியாவோட ஆவரேஜ் இது என்டையர் அர்பன் ஏரியாவோட ஆவரேஜ். இது போத் சிபிஐ ரூரல் அண்ட் அர்பனோட ஆவரேஜ் தான் சிபிஐ கம்பைன்ட். ஸோ ஆர்பிஐ என்ன முடிவு பண்ணாங்க, இந்த சிபிஐ கம்பைன்டை தான் நம்ம வந்து டார்கெட்டிங் பண்ண போறோம். இன்ஃபிளேஷன் டார்கெட்டுக்கு நம்ம பயன்படுத்த போறது இந்த சிபிஐ கம்பைன்ட். அண்ட் இதோட பேஸ் இயர் பாத்தீங்கன்னா 2011-12. இப்போ நீங்க இதோட பேஸ் இயர் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரோட பேஸ் இயர் 2016, அது புரியுது, லேட்டஸ்டா ஒரு இயர் வச்சிருக்காங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் லேபருக்கு ரூரல் லேபருக்கு ஏன் 86ல வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அது ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கிளியர் ரீசன்ஸ் வந்து நமக்கு என்எஸ்ஓ வெப்சைட்ல கிடைக்கலனாலும் நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் என்ன அப்படின்னா டபிள்யூடிஓ வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ் வந்து கால்குலேட் பண்றப்போ நமக்கு ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், கிரீன் பாக்ஸ் தான் கால்குலேட் பண்றாங்களே, டபிள்யூடிஓல படிப்பீங்க. ஸோ டபிள்யூடிஓ வந்து சப்சிடி லிமிட் இந்த டிமினிமஸ் கிளாஸ்ல 10% லிமிட் வந்து கொடுக்குறப்போ அவங்க வந்து 1986ஓட ப்ரைஸஸ் தான் ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ டபிள்யூடிஓ வந்து எப்படி வந்து 1996 ப்ரைஸஸை ரெஃபரன்ஸா வச்சு பண்றதுனால நம்மளும் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் லேபரரை வந்து 1986 சாரி டபிள்யூடிஓ வந்து 1986 ப்ரைஸஸ் தான் ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே ப்ரைஸஸை ரெஃபரன்ஸா வைக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் தான் இதை நம்ம கொண்டு வரோம். ஸோ 2011ல நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிபிஐ லான்ச் பண்றோம். சிபிஐ என்டையர் ரூரல் ஏரியாவுக்கு ஒரு ஆவரேஜ், அர்பன் ஏரியாவுக்கு ஒரு ஆவரேஜ், கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி 3 லான்ச் பண்ணிட்டோம். இதோட பேஸ் இயர் நம்ம பார்த்தீங்கன்னா 2012ல வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேஸ் இயரை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். டபிள்யூபிஐக்கு பேஸ் இயர் 2011, சிபிஐ உடைய ரூரல் அர்பன் கம்பைண்டுக்கு 2012, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்கு 2016, அக்ரிகல்ச்சர் லேபரும் ரூரல் லேபருக்கும் 1986. ஸோ மொத்தம் 6 சிபிஐ ஒரு டபிள்யூபிஐ இருக்கு. மொத்தம் 7 இண்டிகேட்டர் வந்து இன்ஃபிளேஷனுக்கு இருக்கு. இன்ஃபிளேஷனுக்கு மொத்தம் 7 இண்டிகேட்டர், அதில் 6 வந்து சிபிஐ. இன்ஃபிளேஷன் வந்து மொத்தம் எத்தனை இண்டிகேட்டர் இருக்கு? இன்ஃபிளேஷனுக்கு வந்து மொத்தம் வந்து 7 இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ 6 சிபிஐ இருக்கு, 1 டபிள்யூபிஐ இருக்கு. 6 சிபிஐ என்னென்ன இருக்கு? அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர், ரூரல் லேபரர், அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், அப்புறம் ரூரல், அர்பன் அண்ட் சிபிஐ கம்பைன் அப்படின்னு 6 இருக்கு. டபிள்யூபிஐல 1 இருக்கு. மொத்தம் 7 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ 7மே யார் ரிலீஸ் பண்றா, அதோட பேஸ் இயர்.
இந்த சிபிஐ நியூ சீரிஸ் வந்து இட் இஸ் ரிலீஸ்டு பை NSO. சரியா? அப்போ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. இதுல இப்போ எப்படி நம்ம WPI வந்து பிரிக்கிறப்போ மூணா பிரிச்சோம்ல, WPI வந்து நம்ம பிரைமரி எனர்ஜி அண்ட் ஃபியூவல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம்ல, அது எப்படி மூணா பிரிச்சோமோ அந்த மாதிரி சிபிஐ வந்து நம்ம எல்லா சிபிஐ 6 சிபிஐ வந்து இப்படி 6ஆ பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ஸோ அந்த மாதிரி வந்து பான் டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன்ஸ், க்ளோத்திங் அண்ட் ஃபுட்வேர், ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஹவுசிங் தங்கறதுக்கான வீடு, ஃபியூவல் அண்ட் லைட், நம்ம ஹவுஸ் ஹோல்ஸும் வந்து ஃபியூவல் எல்பிஜி கேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லைட்டிங் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்லேனியஸ்குள்ள நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஹவுஸ் ஹோல்ஸ் கன்சியூம் பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இன்கார்பரேட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்கும். ஸோ இது ரூரல்ஸ்க்கான வெயிட்டேஜ், இது அர்பன்கான வெயிட்டேஜ், இது கம்பைண்டோட வெயிட்டேஜ். ஸோ இந்த கம்பைண்டோட வெயிட்டேஜ் வச்சு தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கு, அண்ட் பான் டொபாக்கோக்கு லோவஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ பான் டொபாக்கோ வந்து ஒரு தனி சிபிஐல ஒரு தனி இண்டிகேட்டரா கொடுத்து அதுக்கு ஒரு 2% வெயிட்டேஜ் வேற தராங்க பாருங்க. அப்போ நம்ம மக்கள் அவ்வளோ அதை கன்சியூம் பண்றாங்க. சும்மாவா வந்து அவனுங்க ஐபிஎல்லாம் ஆட் போடுறானுங்க, அதுவும் நாட்டில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் பயன்படுத்தி. ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு வந்து 45%, க்ளோத்திங் அண்ட் ஃபுட்வேருக்கு வந்து பான் டொபாக்கோ 2 இதான் வந்து லோவஸ்ட், இதான் வந்து ஹையஸ்ட். ரூரல் ஏரியாவில் தான் ஃபுட்டுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கு, அது கவனிக்கிறீங்களா? இந்த மாதிரி இதை பார்த்துட்டு ட்ரெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிச்சயமா உதவும். இப்போ இந்த ட்ரெண்ட்ல என்னென்ன இருக்கு? இப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து ரூரல் ஏரியாவில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வந்து ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இல்லவே இல்லை, அர்பன் ஏரியாவுக்கு மட்டும் தான் 21% வெயிட்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூவல் அண்ட் லைட்டுக்கு வந்து ரூரல் ஏரியாவில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு ஐடியா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம இப்படி 6ஆ பிரித்து அந்த 6த்துக்குமே நம்ம சிபிஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு 6ஆ பிரிக்கிறோம். லாஜிக் புரிஞ்சுச்சா? ஸோ அந்த 486 கமாடிட்டியும் இப்படி 6ஆ பிரித்து நம்ம சிபிஐ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்க்காக நம்ம ஒரு சில ட்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கணும், எப்படி வந்து சிபிஐ டபிள்யூபிஐ கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? WPI இஸ் calculated at the wholesale prices, CPI is calculated at the retail prices. Food has higher weightage in CPI than in WPI. ஏன்னா சிபிஐல தான் 46% weightage இருக்கு, WPIல ஃபுட் அண்ட் பிரைமரி ஆர்டிகல்ஸ் குரூப்புக்கு 20 தான். ஸோ சிபிஐல 46, இதில் வந்து பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து 20 தான் இருக்கு. ஸோ அதனால சிபிஐல தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கு. மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் ஹாஸ் ஹையர் வெயிட்டேஜ் இன் WPI. ஏன்னா மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் வந்து WPIல 64% வெயிட்டேஜ் இருக்கு. WPI doesn't include services while CPI includes services to a limited extent. WPIல 697 வந்து கூட்ஸ் தான், சர்வீசஸ்ங்கிறதே இல்லை. ஸோ அதனால WPI நெவர் மெஷர்ஸ் சர்வீசஸ், இது நிச்சயமா நீங்க நோட் பண்ணணும். ஆனா சிபிஐல மிஸ்லினியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மிஸ்லினியஸ் அப்படிங்கிறதுக்குள்ள we are also having services. இதுக்குள்ள வந்து நமக்கு சர்வீசஸ் இருக்கு. சர்வீசஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரியான சர்வீசஸ். ஃபியூவல் ஹாஸ் ஹையர் வெயிட்டேஜ் இன் WPI than in CPI. ஸோ சிபிஐல ஃபியூவல் அண்ட் லைட்டுக்கு 6% தான் வெயிட், ஆனால் WPIல பார்த்தீங்கன்னா 14% வெயிட் இருக்கும். ஸோ மேனுஃபேக்சர் கூட்ஸுக்கும் ஃபியூவலுக்கும் WPIல தான் வெயிட்டேஜ் அதிகம், ஃபுட்டுக்கு சிபிஐல தான் வெயிட்டேஜ் அதிகம். ஏன்னா மக்களுக்கு தான் அதிக ஃபுட் நீட்ஸ் இருக்கு. WPI இஸ் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம் அக்ராஸ் இந்தியா, வேற சிபிஐ வேரிஸ் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன். இந்தியா ஃபுல்லாக வந்து WPI ஹோல்சேல் ப்ரைஸ், ஒரு டயரோட விலை எம்ஆர்எஃப் கம்பெனியில் ஒரே விலை தான். ஸோ எம்ஆர்எஃப்ல எந்த கார் கம்பெனி வந்து டயர் வாங்கினாலும் இந்தியா ஃபுல்லாக ஒரே விலை தான். ஆனால் சிபிஐயோட விலை மாறும், எந்தெந்த ஊரோ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏற்ற மாதிரி, சப்ளை செயினுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சப்ளை செயினில் ஒருத்தரும் ப்ரைஸை ஏற்றி விற்கிறாங்களே. ஸோ அதனால வந்து WPI வந்து இந்தியா ஃபுல்லாக மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்மாக தான் இருக்கு. ஆனால் சிபிஐ வந்து ரீஜன் டு ரீஜன் மாறுது. சிபிஐ ரூரல் டசன்ட் இன்க்ளூட் ஹவுசிங், வேற சிபிஐ அர்பன் கிவ் 6% ஃபார் ஹவுசிங். ஸோ ஹவுசிங்க்கு வந்து சிபிஐ ரூரல்ல இல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அப்படியே வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கொஸ்டின் வரும், அதுக்காக தான் இது. ஃபியூவல் அண்ட் லைட் ஹாஸ் ஹையர் வெயிட்டேஜ் இன் சிபிஐ ரூரல் than in WPI. Food and beverages are higher weightage in CPI urban. Food and beverages are having higher weightage in CPI rural actually. Rural தான் fuel rather than urban. புரிஞ்சுச்சா? இது மாற்றி கொடுத்துருக்கோம், இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி அந்த வெயிட்டேஜஸ் வச்சு ட்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் எ கொஸ்டின் வி கேன் ஆன்சர் இட். கிளியரா? அடுத்த டாபிக் போலாமா? ஸோ இதாங்க மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தடில் மெஷர் பண்ணுறோம். ஃபர்ம்ஸ் கன்சியூம் பண்ணுற கூட்ஸுக்கு தனி பேஸ்கெட்டும் எடுத்துக்கிட்டு WPAனும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ணுற கூட்ஸ் வந்து தனி பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு CPAனும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறோம். கிளியரா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். ஸோ இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணியாச்சு, எவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கிறோம். 400 கமாடிட்டிஸோட இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் எடுத்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்துட்டு இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுறோம். இப்போ மெஷர் பண்ணி நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 6% மேலே போகுது அப்படின்னு இருக்கு. 7% இருக்கு, 8% இருக்கு. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? அதான் அடுத்த டாபிக், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவில் வந்து டார்கெட் வந்து 2 to 6% இருக்கலாம். ஸோ இந்த டார்கெட் பற்றி எல்லாம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிறது நம்ம மானிட்டரி பாலிசி பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 6க்கு மேலே போனாலோ இல்லை 2க்கு கீழே வந்தாலோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, 6க்கு மேலே போனாலோ இல்லை 2க்கு கீழே வந்தாலோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். 2க்கு கீழே போச்சுன்னா அதை பூஸ்ட் பண்ணி விடணும். 6க்கு மேலே போச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி விடணும். ஸோ அப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு, ஸோ பொதுவாக வந்து நம்ம 2க்கு கீழே போகிற சினாரியோ பற்றி யோசிக்க வேணாம். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம என்னன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம கட்டுப்பாட்டோட அதிகமாகாமல், அதாவது 6 கீழே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் 3 முக்கியமான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா, மானிட்டரி பாலிசி பை RBI, ஃபிஸ்கல் பாலிசி பை கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் தட் இஸ் ஆல்சோ பை கவர்மெண்ட். ஸோ நம்ம மானிட்டரி பாலிசி பயன்படுத்தி அதில் இருக்க ஒரு சில டூல்ஸை பயன்படுத்தி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபிஸ்கல் பாலிசியை யூஸ் பண்ணியும் அதில் இருக்கிற டூல்ஸை வச்சும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் மூலமாகவும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ we are having 3 பாலிசிஸ். ஸோ இந்த மானிட்டரி பாலிசினா என்ன, அதோடைய டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு 18th வீடியோவில், இது 17th வீடியோவில், நெக்ஸ்ட் 18th வீடியோவில் நம்ம மானிட்டரி பாலிசி தான் பார்க்க போகிறோம். 18th வீடியோ 19th வீடியோவில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு தனியாக அந்த சாப்டரில் இதை தான் பார்க்க போகிறோம். உங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிச்சா? ஸோ இது ரெண்டு என்னென்னு ப்ரீஃபாக நான் இப்போ சொல்லிடுறேன். வாட் இஸ் வாட் அப்படின்னு ப்ரீஃபாக சொல்லிட்டு அல்கோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் மானிட்டரி பாலிசியும் ஃபிஸ்கல் பாலிசியும் அடுத்தடுத்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? அண்ட் ஃபைனலாக we are having administrative measures which is taken by government. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி பை RBI. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷனுடைய காசஸ் என்னென்னு, இன்ஃப்ளேஷன் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதை வந்து ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடலாம்ல. ஸோ யூ ஹாவ் டு நோ வை இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ் ஃபர்ஸ்ட். இஃப் யூ நோ வை இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ் ஃபர்ஸ்ட், பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஈஸிலி டேக் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஏன் நடக்குது? ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து, ஃபர்ஸ்ட் ரீசன் மணி சப்ளை. எக்கானமியில் மணி சப்ளை லெவல்ஸ் அதிகமாகிறப்போ அதுதான் டிமாண்டை உருவாக்கி இன்ஃப்ளேஷனை கொடுக்குது. ஸோ அப்போ மணி சப்ளை காரணமாக இருக்கிறது என்னென்னு சொன்னேன்? பேங்க் லோன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ பேங்க் லோன்ஸு, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், இது 3 அதிகமாகிறப்போ மணி சப்ளை அதிகமாகுது. ஸோ அப்போது மணி சப்ளைக்கான ரூட்டில் இந்த 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதில் மானிட்டரி பாலிசியை பயன்படுத்தி RBI வந்து என்ன பண்ணுறாங்க? பேங்க் லோன்ஸை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அதான் வந்து கிரெடிட் கண்ட்ரோல். ஸோ பேங்க்லேருந்து வரக்கூடிய லோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்லேருந்து வரக்கூடிய லோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் கிரெடிட் கண்ட்ரோல். ஸோ பேங்க்லேருந்து எவ்வளோ லோன்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால், எவ்வளோ மணி சப்ளை உருவாகுது அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அது மூலமாக டிமாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறப்போ பேங்க்ஸ்லேருந்து எவ்வளோ லோன்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடும். உங்கள் லாஜிக் புரியுதா? ஏன்னா பேங்க்லேருந்து வரக்கூடிய லோன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சா இன்கம் குறையும், இன்கம் குறைஞ்சா மணி சப்ளை குறையும், மணி சப்ளை குறைஞ்சிச்சுன்னா அதனால உருவாகிற டிமாண்ட் குறையும் அண்ட் இன்ஃப்ளேஷன் வில் பி கண்ட்ரோல்டு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை தி டிமாண்ட் ஆஃப் மணி சப்ளைல, டிமாண்ட் கிரியேட்டட் பை தி மணி சப்ளைல. ஸோ நம்பர் ஆஃப் லோன்ஸ் விச் இஸ் கமிங் ஃப்ரம் பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு மானிட்டரி பாலிசியில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ், அதான் என்னென்னங்கிறது அடுத்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ ரெப்போ ரேட் இருக்குது, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, CRR இருக்குது, SLR இருக்குது, பேங்க் ரேட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏற்றி விட்டுறோம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம RBI என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி விட்டுருவாங்க. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி விட்டா பேங்க் வந்து லெண்டிங் ரேட்டையும் ஏற்றி விட்டுருவாங்க.
ஸோ பேங்க் வந்து லெண்டிங் ரேட்ஸில் ஏற்றி விட்டா அப்போ லோனுடைய அமௌண்ட் வந்து காஸ்ட்லி ஆகிடும்ல. வட்டி பேங்க் எல்லா பேங்க்கும் வட்டி ஏற்றிட்டா நிறைய பேர் லோன் பாரோ பண்ண மாட்டாங்களே. ஸோ அப்போ பாரோயிங் ஆஃப் லோன்ஸ் வந்து டிஸ்கரேஜ் ஆகும். வென் ஆர்பிஐ இன்க்ரீசஸ் தி லெண்டிங் ரேட் ஆட்டோமேட்டிக்லி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டா பேங்க்ஸ் வந்து லெண்டிங் ரேட் ஏற்றிடணும். பேங்க்ஸ் லெண்டிங் ரேட் ஏற்றி விட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? வட்டி அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் லோன் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் லோன்ஸ் டிஸ்கரேஜ் ஆகும். மணி சப்ளை வில் கம் டவுன். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஹியர். ஸோ ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி விடுவாங்க. இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த சாப்டரில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து 2016 பண்ண அந்த டிமானிட்டைசேஷன் கிடையாது. இந்த டிமானிட்டைசேஷன் என்ன அப்படின்னா, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்கிற எக்கனாமிஸ், அதாவது இன்ஃப்ளேஷனோட லெவல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம டார்கெட் வந்து 4% தான். பட் ஒரு சில எக்கனாமிஸ்ல இன்ஃப்ளேஷனோட லெவல் வந்து இட் மைட் பி எக்ஸீடிங் 100, 150, 200 அப்படின்லாம் எக்ஸீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்கனாமிக்ஸ்ல they'll do demonetization. ஸோ டிமானிட்டைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they just try to control the inflation. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? இன் டிமானிட்டைசேஷன் இப்போ மணி சப்ளை எக்கானமில பயங்கரமா ஷூட் அப் ஆகிறதுனால தான் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. ஸோ அந்த எல்லா மணி சப்ளையும் நான் டிமானிட்டைஸ் பண்ணா ஒரே நாளில் எல்லா மணி சப்ளையும் போயிடுச்சுல. இப்போ 2016 என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் வந்து 500 rupees நோட்ஸும் 1000 rupees நோட்ஸும் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது எல்லார் கையிலையும் இருக்கிற 1000 rupees அந்த 500 rupees நோட்ஸ் செல்லாம போச்சுல. அப்படி செல்லாம போறப்போ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லயே வி ரெடியூஸ்ட் தி என்டையர் மணி சப்ளை. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிமானிட்டைசேஷன். ஸோ அப்போ டிமானிட்டைசேஷன் அப்போ என்ன பண்றாங்க? நம்ம 2016 பண்ணது இன்ஃப்ளேஷன் காலம் பண்ணலைங்க. இது வந்து அது வேற, அது வந்து கரப்ஷனுக்காக கொண்டு வந்தாங்க, அது வேற பர்பஸ். ஸோ இது இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்கிற எக்கனாமிக்ஸ்ல பண்ற ஒரு விஷயம். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்ல இருக்க எக்கனாமிக்ஸ்ல என்ன பண்றாங்க? அங்க என்ன ஆயிடுது அப்படின்னா ஹியூஜ் சப்ளை ஷாக் வரும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா வெனிசுலா அந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இருக்கு. ஸோ அங்கே என்ன ஆகுது? ஒரு சிவில் வாரோ ஒரு இதுவோ வரும்போது ஒரு கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸோ இல்லைனா ஒரு டிசாஸ்டரோ வரும்போது ஹியூஜ் சப்ளை ஷாக் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடக்குது. அதனால காசாவில் என்ன அவ்வளோ வார் நடந்துட்டு இருக்கனால இப்போ காசாவில் வந்து ஃபுட் சப்ளைலாம் ஒழுங்காக வருமா? என்டையர் காசாவில் ஏதாவது ஒரு மார்க்கெட்டாவது இயங்குதா? ஸோ சப்ளை ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் பொருளோட தட்டுப்பாடு அதிகமாகிடுதுல. ஒரு வார் ஏரியாவில் பொருள் தட்டுப்பாடு அதிகமானோன்னா சப்ளை ஷாக் ஆயிடுது. ஸோ இருக்கிற பொருளோட விலைவாசிலாம் உயர்ந்தது. நீங்கள் கோடி கோடியாக கொண்டு வந்தாலும் உங்களால் 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியாது. அப்போ 1 கிலோ அரிசியோட வேல்யூ கோடி ரூபாய்க்கு மேல இல்ல. லாஜிக் புரியுதா? காசாக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க லட்சாதிபதியா இருந்தாலும் உங்களால அரிசி வாங்க முடியாதுல்ல. ஏன்னா ஸோ அப்போ வந்து 1 கிலோ அரிசியோட விலை லட்சத்துக்கு மேல தாண்டிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரியான எக்கனாமிக்ஸ்ல கரன்சியோட வேல்யூ எவ்வளோ எரோட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? அந்த எரோடான கரன்சி எல்லாத்தையும் டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க. டிமானிட்டைஸ் பண்ணி ஃப்ரெஷ் கரன்சிஸை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இப்போ இந்த அந்த ஹியூஜ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்ல அந்த பழைய கரன்சி வச்சுட்டு எல்லா கரன்சி ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கரன்சி லான்ச் பண்றப்போ மல்டிபிள் யூனிட்ஸ் ஆஃப் ஓல்டு கரன்சி இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஆஃப் நியூ கரன்சி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான், ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் அக்கேஷன். ஐ திங்க் ஸோ ரீசெண்டாக யமன்ல பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரேரான ஏரியாவில் தான் டிமானிட்டைஸ் பண்ணி புது கரன்சி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ ஓல்டு கரன்சி அபாலிஷ் பண்ணிட்டு புது கரன்சி இப்போ வந்து கொண்டு வரப்போ எப்படி பண்ணுவாங்க? 1 யூனிட் ஆஃப் நியூ கரன்சி. ஸோ 1 யூனிட் ஆஃப் நியூ கரன்சி இஸ் ஈக்குவல் டு 100 யூனிட் ஆஃப் ஓல்டு கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 ரூபி இன் நியூ கரன்சி இஸ் ஈக்குவல் டு 100 rupees இன் ஓல்டு கரன்சி. அப்போ நீங்க பழைய கரன்சியில 100 ரூபா கொண்டு போய் கொடுத்தா அவங்க 1 ரூபா தருவாங்க. அப்போ பழைய கரன்சியில நீங்க 1000 ரூபா போய் கொடுத்தா அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க? 10 ரூபா தருவாங்க. ஸோ அப்படி பண்றதுனால 1000 ரூபாய் 10 ரூபாய் ஆகுதுல்ல, 100 ரூபாய் 1 ரூபாய் ஆகுதுல்ல. ஸோ அப்போ 100 மடங்கு இன்ஃப்ளேஷனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். 100 மடங்கு மணி சப்ளை குறைக்க முடியுமா? ஸோ அதுதான் இதோட பவர். ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்க எக்கனாமில 3 digits 4 digitsல இன்ஃப்ளேஷன் போறப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ கிரெடிட் கண்ட்ரோல்னா என்னங்கிறத அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றுறது மூலமா ஆர்பிஐ வந்து லோன்ஸை காஸ்ட்லி ஆக்கி பேங்க் லோன்ஸை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ அடுத்து வந்து மணி சப்ளைக்கான ரூட்டாக இருக்கிறது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர்னால என்ன ஆகுது? ஸோ இங்கே கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மணி சப்ளையோட 2வது ரூட்டான இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் மணி சப்ளை காரணமாக இருக்கு, விச் இஸ் லீடிங் டு இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிற மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணணும்னா கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். தட் இஸ் ஒன் லாஜிக். ஸோ பொதுவாக ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் உடைய இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெட், அதாவது வரவு செலவு மற்றும் கடன்,
இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெட் இது மூணுத்தை வந்து ஹேண்டில் பண்ற பாலிசி தான் ஃபிஸ்கல் பாலிசி. அதனால தான் அது பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லுவோம், இல்ல பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 12th புக்ல பப்ளிக் ஃபினான்ஸ்ங்கிற சாப்டர்ல இருக்கும். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் சொல்லுவோம், இல்ல பட்ஜெட்னு சொல்லுவோம். பட்ஜெட்னா என்ன? வரவு செலவு கணக்கு. ஸோ கவர்மெண்டோடைய செலவை வந்து கட்டுப்படுத்துறது மூலமா மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்போ வரவு சைட்லயும் நம்ம வந்து மணி சப்ளை நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் எப்படி அப்படின்னா டாக்ஸேஷன் மூலமா. தெளிவா பார்த்துக்கோங்க. டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ்னா என்னன்னா இன்கம் டாக்ஸ். இப்போ நீங்க சம்பாதிக்கிற இன்கம் மேல போடுறது தான் இன்கம் டாக்ஸ். அந்த இன்கம் டாக்ஸ் நான் அதிகமா போட்டேன் அப்படின்னா உங்க கையில இருக்கிற இன்கம் குறைஞ்சிருமா? இப்போ நீங்க 1,00,000 சம்பாதிக்கிறீங்க, 10% இன்கம் டாக்ஸ் போட்டா உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கும்? 10% நான் இன்கம் டாக்ஸ் அதில் போட்டேன்னா உங்க கையில 90,000 தானே இருக்கும். 10,000 நான் எடுத்துக்கிட்டேன்ல. அப்போ 1,00,000 மதிப்புள்ள மணி சப்ளை நீங்க வச்சிருந்தீங்க. நான் இன்கம் டாக்ஸ் போட்ட உடனே உங்களோட மணி சப்ளை 90,000 ஆயிடுச்சா? இப்போ நான் இன்கம் டாக்ஸ் 20% ஆகிட்டா உங்க கையில இருக்கிற மணி சப்ளை என்னால குறைக்க முடியும்ல. ஸோ அப்போ டைரக்ட் டாக்ஸஸை கவர்மெண்ட் அதிகப்படுத்தினா மணி சப்ளையை மக்கள் கையில இருந்து குறைக்க முடியும். அப்படி குறைக்கிறப்போ என்ன ஆகுது? டிமாண்ட் வந்து குறையுது. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஹை இன்ஃப்ளேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க? எய்தர் தே வில் ட்ரை டு கண்ட்ரோல் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் தே வில் ட்ரை டு இன்க்ரீஸ் தி டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸை ஏற்றுவாங்க. ஸோ இப்போ 10% இன்கம் டாக்ஸ் மேலே 20% இன்கம் டாக்ஸ் போட்டால் உங்கள் கையில இருந்து 20,000 எனக்கு வந்தது, 80,000 தான் உங்களால் செலவு பண்ண முடியும். இப்படி உங்க கையில இருக்கிற மணி சப்ளை எவ்வளவு வேணாலும் என்னால குறைச்சிட முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்க்ரீசிங் தி டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், தேவையில்லாத செலவெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து அபத்தமா இருக்கும். ஏன்னா கவர்மெண்டோட வேலையே செலவு பண்றது தான். மக்களுக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக செலவு பண்றது தான். ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இன்க்ரீஸ் இன் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இன்கம் டாக்ஸ் ஏத்துறதுனால என்ன ஆயிடுது? உங்க கையில இருக்கிற இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் குறைஞ்சிருது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஸ்போசபிள் இன்கம்? ஞாபகம் இருக்கா? நேஷனல் இன்கம்ல பார்த்தோம்னா டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸஸை அதிகப்படுத்திட்டா டிஸ்போசபிள் இன்கம் குறைஞ்சிரும்ல. ஸோ டைரக்ட் டாக்ஸஸை அதிகப்படுத்திட்டா டிஸ்போசபிள் இன்கம் குறைஞ்சிரும். ஸோ மோர் இன்கம் டாக்ஸ் ஐ புட், மோர் மணி வில் கம் டவுன் இன் யுவர் ஹேண்ட். ஸோ டிமாண்ட் வில் பி ரெடியூஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷனுக்கு ஒரு காரணமா பார்த்ததே இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான். ஸோ ஜிஎஸ்டி வில் பி ரெடியூஸ்ட். ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் காரணம் என்ன? ஜிஎஸ்டி. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் ஞாபகம் இருக்கா? 12% ஜிஎஸ்டி போட்டால் 112 ரூபா, 18% ஜிஎஸ்டி போட்டால் 118 ரூபா. அப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியை குறைச்சிடும். நான் அந்த ஜிஎஸ்டி 5% ஆகிட்டா 105 ரூபால பொருளோட விலை குறைஞ்சிச்சுல. ஸோ கவர்மெண்ட் வில் எய்தர் ரேஷனலைஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் தே வில் இன்க்ரீஸ் தி டைரக்ட் டாக்ஸ் ஆர் தே வில் டிக்ரீஸ் தி இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இப்படி பண்றது மூலமா அவங்களால இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். They will increase the direct tax or they will decrease the indirect taxes. Clear-ஆ? So direct tax க்கு என்ன நடக்குது, indirect tax க்கு என்ன நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். So what are all the steps taken by the government during high inflation அப்படின்னு சொல்லி government will increase taxes அப்படின்னு மொட்டையா இருந்தா அது கரெக்ட் தான். ஏன்னா பொதுவா வந்து இன்ஃபிளேஷனோட காசஸ்ல டாக்ஸஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் டாக்ஸை தான் குறிக்குது. இன்ஃபிளேஷனோட கண்ட்ரோல்ல டாக்ஸஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது டைரக்ட் டாக்ஸை தான் குறிக்குது. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்ஃபிளேஷன் அப்போ கவர்மெண்ட் வில் இன்க்ரீஸ் டாக்ஸஸ் அப்படின்னு தான் நிறைய புக்ல இருக்கும். ஆனா அது எதை குறிக்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் டாக்ஸஸ் லைக் இன்கம் டாக்ஸை குறிக்குது. அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆன ஜிஎஸ்டி மாதிரியான டாக்ஸஸ் வந்து பொருளோட விலைகளை ஏத்துறதுனால அந்த மாதிரியான டாக்ஸஸ் வந்து குறைச்சா நமக்கு இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா வந்தா ஸ்பெசிஃபிக்கா போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா வரல அப்படின்னா வெறும் டாக்ஸஸ் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் டைரக்ட் டாக்ஸ். இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் கீழே கொஸ்டின் வரும்போது வெறும் டாக்ஸஸ் இருந்தால் அதுக்கு பேர் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ். ஸோ மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ மணி சப்ளை தான் காரணம் அப்படின்னா மணி சப்ளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? பேங்க் லோன்ஸை குறைக்க ட்ரை பண்றேன், எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க ட்ரை பண்றேன். ஆனால் மணி சப்ளை காரணம் இல்லை. டியூ டு அதர் ரீசன்ஸ் ஆர் டியூ டு காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் த பிரைசஸ் ஆர் ரைசிங். டியூ டு அதர் ரீசன்ஸ் தான் ரைசிங் அப்படின்னா நான் எடுக்க வேண்டிய முதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளை எப்படி அதிகப்படுத்துறது. ஸோ டிமாண்டு தான் காரணம்னா இது ரெண்டு வேலை செய்யுங்க. அப்போ டிமாண்டை தவிர்த்து டியூ டு அதர் ரீசன்ஸ்னால இன்ஃபிளேஷன் வருது, காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் வருது அப்படின்னா நான் அப்போ சப்ளையை பூஸ்ட் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் எடுப்பேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா பிரைஸ் கண்ட்ரோல், ஃபிக்ஸிங் தி பிரைசஸ். ஒரு பொருளோட விலை பயங்கரமா ஷூட் அப் ஆகி கண்ட்ரோலை மீறி போறப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க? தே வில் கம் அண்ட் தே வில் ஃபிக்ஸ் தி பிரைசஸ். ஸோ தே வில் ஃபிக்ஸ் தி பிரைசஸ்னா இதுக்கு முன்னாடி எப்போ அது பண்ணாங்க? ஸோ இஃப் யூ குட் ரிமெம்பர் தே இன் தி பேண்டமிக். ஸோ பேண்டமிக்ல என்ன ஆச்சு? மாஸ்கோட விலைகள்லாம் ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கோட விலை 5 ரூபா 10 ரூபான்னு போச்சு. ஒரு சானிடைசர் 100 ml சானிடைசரோட விலை 500 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. ஸ்டில் அந்த ஏப்ரல் 2020 மே 2020 யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஸோ இமீடியட்டா கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு.
இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டை வந்து இன்வோக் பண்ணி என்ன பண்ணாங்க, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை இன்வோக் பண்ணி அது கீழே வந்து அவங்க வந்து சானிடைசரையும் மாஸ்கையும் போட்டாங்க. ஸோ ஒரு மாஸ்க்கை வந்து 10 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது, 100 ml சானிடைசர் 80 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அப்படி போட்டது மூலமா they were able to control the prices. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் தி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் லைக் ரேஷன் ஷாப்ஸ். ஸோ ரேஷன் கடைகளை அதிகப்படுத்தி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் கண்ட்ரோல், பொருளோட விலையை வந்து டைரக்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. லைக் பேண்டமிக்கால எப்படி வந்து டிமாண்ட் அதிகமானதுனால பொருளோட விலை அதிகமாயிடுச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இன்வெர்ட் பண்ணாங்களோ, இப்போ அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு பண்றப்போ பிளாக்லாம் ஆயிடுச்சுன்னா ஸ்டென்ட் வைப்பாங்க. அந்த ஸ்டென்ட்டோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து ஆக்சுவல் விலை வந்து 25,000 ரூபாய் தான். ஆனால் இந்த ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி லாபம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தே கீப் ஹியூஜ் ப்ரைசஸ். 3 லட்சம் 2 லட்சம் அப்படி இருந்தால் எப்படி எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, தே கம் அண்ட் ஃபிக்ஸ்டு ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு ஒன்று போட்டு ஸ்டென்ட்டோட விலையெல்லாம் 25,000 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்ட்டு போட்டாங்க. இதே மாதிரி ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ண ப்ரைஸஸ்க்கு அப்புறமா அந்த பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன? சப்ளை ஷாக். பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய பொருள் வரல. அப்படி மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய பொருள் வரல அப்படின்னா அதை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்ல. ஸோ மக்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடைகள் மூலமா என்ன பண்றாங்க, அந்த பொருளை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரேஷன் கடைகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ எந்த பொருளோட தட்டுப்பாடு இருக்கோ அந்த பொருளோட சப்ளையை வந்து வேற எங்க இருக்கோ அங்க இருந்து அதை ரீரூட் பண்ணி வாங்கி ரேஷன் கடை மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றது மூலமா மக்களுக்கு பொருள் சேரப்போ சப்ளை ஷாக் குறையும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறப்போ நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறதுனால என்ன ஆகுது, எக்ஸ்போர்ட் இன்கம் அதிகமாகுது, இம்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், இது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட்ஸ் அதிகப்படுத்துவாங்க. இப்போ என்ன பார்க்குறோம், இப்போ இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு காரணமா என்ன பார்க்குறோம், எய்தர் வந்து சப்ளை கான்ஸ்டன்டா வந்து டிமாண்ட் ஷூட் அப் ஆயிடுச்சு, அப்போ இன்ஃப்ளேஷனை சரி பண்ணணும் அப்படின்னா சப்ளை பூஸ்ட் பண்ணும். இல்ல சப்ளை கான்ஸ்டன்ட், அதாவது டிமாண்ட் கான்ஸ்டன்டா வந்து சப்ளை ஃபால் ஆயிடுச்சு. ஸோ எப்படியா இருந்தாலும் சப்ளையை பூஸ்ட் பண்ணி தான் நம்ம இன்ஃப்ளேஷனை டிமாண்டை வந்து கேட்டர் பண்ண முடியும். அப்படி சப்ளை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்தியன் எக்கனாமிக்குள்ள அந்த பொருள் இல்லை அப்படின்னா இம்போர்ட் தானே பண்ணும். இப்போ தமிழ்நாட்டில் டிமாண்ட் சப்ளை கம்மியாயிடுச்சு அப்படின்னா பஞ்சாப்ல அதுக்கான பொருள் இருக்கு, இல்லை மகாராஷ்டிரால இருக்குன்னா மகாராஷ்டிரால இருந்து தமிழ்நாடுக்கு நம்ம சப்ளை வந்து டைரக்ட் திருப்பி விடலாம். இப்போ இந்தியாவிலே அந்த பொருளோட சப்ளை கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்தியா ஃபுல்லா தக்காளிக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற போது என்ன பண்ணோம், வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ வென் வி ஹேட் ஆனியன் இன்ஃப்ளேஷன்ஸ் வி இம்போர்ட்டட் ஆனியன் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ். டர்க்கி கிட்ட இருந்தெல்லாம் ஆனியன் இம்போர்ட் பண்ணோம். ஸோ அப்படி வி ஈஸ் இம்போர்ட்ஸ் பை கட்டிங் தி இம்போர்ட் டியூரிஸ் அண்ட் டாரிஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பிரிங் இன் தி கமாடிட்டிஸ். எந்த கமாடிட்டியோட டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை சப்ளையை பூஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் சப்ளை இல்லை, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி சப்ளையை பூஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ், எக்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா இந்தியாலேயே சப்ளை பத்தல, இந்தியாலேயே டிமாண்ட் அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்தியாவில இன்ஃப்ளேஷன். அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்ம ஊர்லயே சப்ளை பத்தாம தான் பொருளோட விலைவாசி உயருது, நீ எக்ஸ்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இந்தியாவிலே வெய் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில ரீரூட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம ஊர்ல சப்ளை அதிகமாகி இன்ஃப்ளேஷன் ஈஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உக்ரைன் வார் அப்போ என்ன ஆச்சு, உக்ரைன் அண்ட் ரஷ்யா இஸ் கன்சிடர் டு பி தி வீட் பவுல் ஆஃப் தி வேர்ல்ட். வேர்ல்டோட வீட் பவுல் அப்படின்னு நம்ம சொல்றதே எதுன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா தான். ஆனா அந்த ரீஜன்ல தான் பார்டர், அந்த கரெக்டா அந்த உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல தான் அது இருக்கு, அங்கதான் வாரும் நடக்குது. அதனால குளோபல் லெவல்ல வீட் பிரைசஸோட இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க கவர்மெண்ட், குளோபல் லெவல்ல வீட் பிரைசஸ் ஷூட் அப் ஆகுது, வீட்டுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு, இந்தியாவிலும் வீட் பிரைசஸ் ஷூட் அப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டோட எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்க. ஸோ அப்படி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது மூலமாகவும் இம்போர்ட்ஸ் அதிகப்படுத்துறது மூலமாகவும் நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், அதாவது சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன்ஸை சரி பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா வந்து ரேஷனல் வேஜ் பாலிசி. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கு காரணங்களா ஒன்று பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லி ஆகிறது. ஸோ மக்களுடைய சேலரி அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாகிடும்ல. இப்போ எம்ப்ளாயிஸ்லாம் அதிக வேஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிக சேலரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓனர் என்ன பண்ணுவார், அவர் விற்கிற பொருள் மேலே
அதிக சம்பளம் கொடுத்துட்டாருன்னா அந்த பொருளோட விலையை ஏற்றி விட்டுருவார், அப்போதான் லாபம் வரும். ஸோ அப்போ வேஜஸ் வந்து சம்டைம்ஸ் இர்ரேஷனலாக இருக்கிறப்பவும் பொருளோட விலைகள் அதிகமாகும். ஸோ சரியான வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம ஃபேக்டர் காஸ்டிங் குறைக்க முடியும். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் இது வந்து ரேஷனல் வேஜ் பாலிசின்னு இல்லை. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் இவங்க எடுத்துக்கிற ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். இந்த ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் இது நாலுமே அதிகமானாலும், நாட் ஓன்லி வேஜ், ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் இது நாலு அதிகமானாலும் பொருள் இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ அப்போ இந்த நாலுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறப்போ இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மணி சப்ளை தான் காரணம்னா மானிட்டரி பாலிசியும் ஃபிஸ்கல் பாலிசி மெஷர்ஸும் எடுக்கிறோம். மணி சப்ளையை தாண்டி அதர் ரீசன்ஸ் தான் காரணம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸும் யார் எடுக்கிறா அப்படின்னா கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறது கவர்மெண்ட் தான், பேஸ்ட் ஆன் தி காசஸ். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலை நம்ம சரியா பண்ணணும்னா காசஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ மானிட்டரி பாலிசி பற்றியும் ஃபிஸ்கல் பாலிசி பற்றியும் நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபைனலி நம்ம இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதோடைய காசஸ் என்ன, அதோடைய எஃபெக்ட் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது மாதிரி 4 கோர் ஏரியாஸ் பார்த்துட்டோம். ப்ரிலிம்ஸ் கேள்வி வந்தால் இதுல இருந்தால் வரும். வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், வாட் ஆர் தி எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், வாட் இஸ் சிபிஐ, டபிள்யூபிஐ, ஆர் ஹவு டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஸோ வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி ஆர்பிஐ டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், when inflation is high which step is taken. இப்படி தான் வந்து ப்ரிலிம்ஸ்ல கேள்வி வரப்போகுது. சரியா? ஸோ கடைசி டாபிக் என்ன, பிஃபோர் வி குட் வைண்ட் அப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக ஒரு சில ஏரியாஸும் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனில் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் வேரியஸ் ரீசன்ஸ் வி கிளாசிஃபை இன்ஃப்ளேஷன் இன்டு வேரியஸ் டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் காசஸ். சரியா? காசஸை வச்சு நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொன்னோம். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னென்ன, மணி சப்ளை அதிகமாகிறதுனால டிமாண்ட் அதிகமாகும், இல்லை டியூ டு சம் ரீசன்ஸ் டிமாண்ட் அதிகமாகும், லைக் மாஸ்க் ஆனதுனால. இந்த மாதிரி வரதுக்கு பேர் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் எதுவுமே ஆகாம சப்ளை ஃபால் ஆகிறதுனாலையும் சப்ளை ஷாக்னாலையும் ஆர் டியூ டு எனி ரீசன்ஸ் ப்ரைஸ் ஏறுறதுனால, லைக் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆர் ஜிஎஸ்டி இதெல்லாம் ஏறுறதுனால ஆகிறதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் காசஸ் இன்ஃப்ளேஷன் காரணம் டிமாண்டா இல்லை சப்ளை ஷாக்கா. ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ளேஷன் கர்வ். இன்ஃப்ளேஷன் கர்வ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் திஸ் கர்வ் கால்ட் இன்ஃப்ளேஷன் கர்வ். நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸஸ், இங்கே வந்து பேஸ் இயர்னு வச்சுக்கலாம். ஸோ பேஸ் இயரில் டீயோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கலாமா. பேஸ் இயர் 2011னா டீயோட விலை எவ்வளோ வந்துச்சு அப்போ 10 ரூபா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டீயோட விலை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ டீயோட விலை வந்து 10 ரூபா இருக்குது, அது வந்து 11 ரூபா ஆகுது, 12 ரூபா ஆகுது, 13 ரூபா ஆகுது, 14 ரூபா ஆகுது, 15 ரூபா ஆகுது. 15 ரூபா ஆன டீ வந்து திரும்ப வந்து 13, 12, 10 அப்படின்னு இறங்குதா. அப்படி இறங்குனது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, எக்கனாமியில் டீயோட விலை ஏறிட்டே இருக்கு. திடீர்னு டியூ டு சம் ரீசன்ஸ் அது இறங்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சம் பேட் இஷ்யூஸ்னால எக்கனாமியில் என்ன ஆச்சு, டீயோட விலை வந்து 8 ரூபாய் ஆயிடுச்சு, 7 ரூபாய் ஆயிடுச்சு, 6 ரூபாய் ஆயிடுச்சு. திரும்ப எக்கனாமி வந்து ரீக்ரூப் பண்ணி ஜிடிபி க்ரோத் வரதுனால திரும்ப 7, திரும்ப 8, 9, 10ன்னு வந்து திரும்ப வந்து 11, 12ன்னு ஏறுது. ஸோ இப்படி எக்கனாமியில் டீயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? So based on the prices of tea, we have drawn a graph. So இப்போ பொருளோட விலைகள் ஏறுது. The persistent rise in the price level is called as inflation. Inflation என்ன, பொருளோட விலைகள் ஏறுறது. Persistent rise in the price levels தான் நம்ம inflation அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா 15ல இருந்து 13 ஆகுது, 12 ஆகுது, 10 ஆகுது. இது fall in price level தான். ஆனா அதே வந்து 10ல இருந்து 8 ஆகுது, 7 ஆகுது, 6 ஆகுது, இதுவும் fall தான். ஸோ அப்போ இதுவும் fall தான், இதுவும் fall தான். ஓகே, இதை நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ டிஸ்இன்ஃப்ளேஷனுக்கு டீஃப்ளேஷனுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே பர்சிஸ்டன்ட் ஃபால் இன் தி பிரைஸ் லெவல்ஸ் தான். ஆனா இஃப் தி பிரைஸ் லெவல்ஸ் ஆர் ஸ்டில் அபோவ் தி பேஸ் இயர் பிரைசஸ் தென் தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன். இஃப் தி பிரைஸ் லெவல்ஸ் ஆர் பிலோ தி பேஸ் இயர் பிரைசஸ் தென் தட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ளேஷன். அதாவது இன்ஃப்ளேஷனோட ரேட் வந்து ஸ்டில் இட் இஸ் பாசிட்டிவ் தான். என்னதான் வந்து 15ல இருந்து 13 ஆயிடுச்சு. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ அது குறைஞ்சிருந்தாலும் பேஸ் இயர்ல இருக்க 10 கம்பேர் பண்றப்போ 10 விட 13 அதிகம் தானே. 13ல இருந்து அது 12 ஆனாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ 12 ஆயிருக்கு. ஆனா பேஸ் இயர்ல இருந்து 10 விட 12 அதிகம் தானே. ஸோ என்னதான் இன்ஃப்ளேஷனோட பிரைசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும், இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் ஸ்டில் இட் இஸ் இன் தி பாசிட்டிவ் சைட் பிகாஸ் இட் இஸ் அபோவ் தி பேஸ் இயர் பிரைசஸ். ஸோ அப்போ பர்சிஸ்டன்ட்
fall in the prices but the prices are still the above the base year prices na disinflation. Persistent fall in the price level and the prices are below base year prices na அதுக்கு பேர் deflation. ஸோ அப்போ base year prices தான் முடிவு பண்ணுது. இப்போ திரும்ப வந்து இங்க வந்து prices வந்து ஏறுதா, இதுக்கு பேர் reflation. ஆனா அதுவே base year மேல போயிடுச்சுன்னா அது திரும்ப நம்ம inflation அப்படின்னு சொல்றோம். ஸோ reflation, inflation ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன அப்படின்னா persistent rise in the price levels தான். பட் if the price levels are below base year prices then that is called as reflation. So நெகட்டிவ்ல இருந்து இங்க பாருங்க -5% இருந்து -4%, -3%, -2%, 0 அப்படின்னு வர்றதுக்கு பேர் தான் reflation. ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் இன் தி நெகட்டிவ், அதை தான் டீஃப்ளேஷன் சொல்றோம். ஸோ இன்ஃப்ளேஷன் நெகட்டிவா குறையிறப்போ அதுக்கு பேர் டீஃப்ளேஷன், நெகட்டிவா ஏறும்போது அதுக்கு பேர் ரீஃப்ளேஷன். ஆனா பேஸ் இயர் பிரைஸ் தாண்டி பொருளோட விலைகள் ஏறுறப்போ அதை இன்ஃப்ளேஷன் சொல்றோம். பேஸ் இயர் பிரைஸ் கீழே பொருளோட விலைகள் ஏறுறப்போ இங்க பாருங்க 7 ரூபாயில இருந்து 8 ரூபாங்கிறது ஏத்துறது தான், ஆனா ஸ்டில் 10ஓட கம்மி தானே, அதான் வந்து ரீஃப்ளேஷன். ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷனுடைய ரேட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து 7% இருந்தது 6% ஆகுது, 5% ஆகுது, 4% ஆகுதுன்னா அதை தான் வந்து நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷன் சொல்றோம். அதுவே நெகட்டிவா போறப்போ அதை தான் வந்து நம்ம டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷனுக்கும் டீஃப்ளேஷனுக்கும் நம்ம கிளியரா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஸோ பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல் பட் தி பிரைசஸ் ஆர் ஸ்டில் தி அபவ் பேஸ் இயர் பிரைசஸ். Persistent fall in the price level but the price levels are still above base year prices. அதான் வந்து disinflation. புரிஞ்சுச்சா? பேஸ் இயர் பிரைசஸும் கீழே போச்சுன்னா அது டீஃப்ளேஷன். இந்த கிராஃப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திரும்ப வந்து நம்ம பிஸ்னஸ் சைக்கிள் பார்க்குறப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ புரியலன்னா இன்னொரு வாட்டி பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கிளியரா? ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ளேஷன் ரேட் வி ஆர் கிளாசிஃபைங் இன்ஃப்ளேஷன் இன்டு இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் கர்வை வச்சு நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம், சாரி இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷன் எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கேலப்பிங் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இன்ஃப்ளேஷனோட ரேட்டை வச்சு நம்ம இதை இப்படி பிரிக்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்ன? ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கு? நம்மளோட டார்கெட் வந்து 4% ±2% அப்படின்னு இருக்கா? இப்போ அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டே இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ எக்கானமில வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி பாக்குறீங்க. அந்த இன்ஃப்ளேஷன் 1% to 3% இருந்தா அது கிரீப்பிங். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 3 to 10%குள்ள இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் வந்து 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வாக்கிங் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் 10 to 20%குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரன்னிங், ஓடுறது. ஸோ கிரீப்பிங்னா தவழ்ந்து வர்றது, வாக்கிங்னா நடந்து வர்றது, ரன்னிங்னா ஓடுறது. 20லேருந்து 100க்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேலப்பிங். கேலப்பிங்னா வந்து தாவறது. ஸோ ஓடுறது, தாவறது. இன்ஃப்ளேஷன் வந்து தாவி வருது. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா மோர் தென் 100, 100க்கு மேல இருக்கும். 3 digits ஆர் 4 digitsல இருந்தா ஹைப்பர். ஸோ இன்ஃப்ளேஷனோட ரேட் வச்சு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறோம்? நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து 2லேருந்து 6க்குள்ள இருக்கணும் அப்படின்னா அது கிரீப்பிங் அண்ட் வாக்கிங்குள்ள இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 தான் நம்மளுடைய அப்பர் லிமிட். ஆனால் மேக்ஸிமம் இப்போ பேண்டமிக் அப்போ, உக்ரைன் வார் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அது 8 வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 8%, 8.8% வரைக்கும் போயிருக்கு. திரும்ப வந்து நம்ம பயங்கரமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்ததுனால இப்போ திரும்ப அது 4.5 வந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்தியாவில் 8% மேலாம் போனதில்லை. ஸோ க்ரீப்பிங் அண்ட் வாக்கிங்கில் தான் இருந்திருக்கு. ஆனால் பெரிய ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள் நெய்பரிங்கில் பார்த்தீங்கன்னா அது கேலப்பிங் அண்ட் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் ரன்னிங் அண்ட் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் போச்சு. ஸோ ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் அது 17% அப்படின்னு ரன்னிங்கில் தான் ஆரம்பிச்சது. அது 17% தான் டக்குன்னு 35 ஆச்சு, 40 ஆச்சு. ஸோ கேலப்பிங் ஆச்சு. பாகிஸ்தான்லேயும் 60% கிட்ட இன்ஃப்ளேஷன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கேலப்பிங் இன்ஃப்ளேஷன்ஸ் வி ஆர் சீயிங் இன் அவர் நெய்பர்ஸ் லைக் பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் தோஸ் நேஷன் விச் இஸ் ஹேவிங் சிவியர் சிவில் வார். சிவில் வார் நடக்குது, ஒரு இல்லை அதர் வார்ஸ் நடக்குது, ஆர் சப்ளை ஷாக்ஸ் இருக்குது, கிளைமேட் டிசாஸ்டர்ஸ்னால சப்ளை ஷாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான கிரைசிஸ், ட்ராட் ஹிட் ரீஜன், ஃபெமைன் ஹிட் ரீஜன்ஸ்லாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஃபெமைன்லாம் என்ன? பசி, சாப்பாடே இல்லாமல் பசி பட்டினியில் மக்கள் இறந்து போகிறது. இப்போ ஒரு ஊரில் வந்து பஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்னா அங்கே கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு கிடைக்காதுல்ல. அதுதான் வந்து அதோட இஷ்யூ, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எங்கெங்க இருக்குது அப்படின்னா வெனிசுலால சிவில் வார்னால, இல்லை எக்கனாமிக் இஷ்யூஸ்னால இருக்குது, குளோபல் சாங்ஷன்ஸ்னால. யமனில் வந்து சிவில் வார்னால இருக்குது.
ஸோ அதை தாண்டி இப்போ காசா இஸ் தி லேட்டஸ்ட் விக்டிம் ஆஃப் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். சரியா? ஸோ ரேட்டை வச்சு நம்ம இப்படி பிரிக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன்ஸ். ஸோ அடுத்த 2 டைப் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? இந்த இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ பிலிப்ஸ் கர்வ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பிலிப்ஸ் கர்வ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அக்கார்டிங் டு பிலிப்ஸ் கர்வ், ஸோ பிலிப்ஸ் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃப்ளேஷன் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃப்ளேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இங்கே இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் போட்டோம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு எக்கானமியில் ஹையாக இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஒரு எக்கானமியில் லோவாக இருக்குது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்கும். ஸோ அதை இப்படி ஜாயின் பண்ணுற கர்வ் தான் வந்து பிலிப்ஸ் கர்வ். இதுதான் வந்து பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்கும். இதுதான் வந்து பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு காரணமாக இருக்கிறது என்ன? ஸோ எப்படி வந்து இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேரையும் லிங்க் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஜிடிபி. ஜிடிபி தான் இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. எப்படி கிரியேட் பண்ணுது? ஸோ ஜிடிபி அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். கரெக்டா? ஜிடிபி ஒரு எக்கானமியில் அதிகமாக இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் மோர் ப்ரொடக்ஷன். ஒரு எக்கானமியில் ஜிடிபி அதிகமாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். அதே ஒரு எக்கானமியில் ஜிடிபி அதிகமாக இருக்குன்னா இட் மீன்ஸ் தட் மோர் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங். நிறைய உற்பத்தி நடக்குது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மோர் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மோர் ப்ரொடக்ஷன் ஹேப்பனிங் அப்படின்னா ஸோ ஜிடிபி இஸ் ஹை அப்படிங்கிற அந்த மீனிங் தான் இங்கே கிடைக்குது. ஸோ மோர் ப்ரொடக்ஷன் ஹேப்பனிங் அப்படின்னா அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னவா இருக்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் வில் பி லோ. ஏன்னா ஜிடிபி ஹையா இருக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உருவாகும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவா இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து ஸோ இதுதான் அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் காரணம். இப்போ அதே ஜிடிபி வந்து லோவா இருக்கு. ஜிடிபி லோவா இருந்தால் இன்ஃப்ளேஷன் என்னவா இருக்கும்? ஜிடிபி கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஜிடிபி கம்மியாக இருக்குன்னா மணி சப்ளை கம்மியாக இருக்கு, டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்கும். ஜிடிபி கம்மியா இருக்கு அப்படின்னா லோ ப்ரொடக்ஷன், லோ உற்பத்தி. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகல. நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகினா அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னவா இருக்கும்? ஹையா இருக்கு. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கு, இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையா இருக்கு. ஸோ இதுதான் பிலிப்ஸ் கர்வ். இன்ஃப்ளேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதே ஜிடிபி தான். அது எப்படின்னு நீங்க பார்த்துட்டோம். இதுக்கு பேர் தான் பிலிப்ஸ் கர்வ். ஸோ பிலிப்ஸ் கர்வ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன். இதுதான் வந்து ரூல். இப்போ எக்கானமி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுன்னா இதுதான் ரூல். ஓகே, இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? இதுதான் ரூல் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு see the question. ஸோ அப்போ இதான் ரூல் அப்படின்னா, இந்த ரூல் அப்படின்னா ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும்ல, விதினா ஒரு விதி விலக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிலிப்ஸ் கர்வோட எக்ஸம்ஷன் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் a situation where economy is stagnant. ஸோ ஸ்டாக்னன்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் இருக்கு. ஸ்டாக்னேட்டட் இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்னேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ எக்கானமி ஸ்டாக்னேஷன்ல இருக்கு, அப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதுதான் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். உங்களுக்கு புரியுதா? ஸோ எக்கானமி ஸ்டாக்னேஷன்ல இருக்கு, அப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் அ எக்ஸப்ஷன் ஃபார் வாட்? எக்ஸப்ஷன் ஃபார் பிலிப்ஸ் கர்வ். ஸோ பிலிப்ஸ் கர்வ் மீறுற இடம் தான் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ ஹை and unemployment is also high. So stagflation is a situation where there is low GDP growth. GDP growth is low.
ஸோ எக்கனாமி இஸ் இன் ஸ்டாக்னேஷன் அப்படின்னா ஜிடிபி growth கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜிடிபி growth கம்மியாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே ஜிடிபி growth கம்மியாக இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கணும். ஆனால் அப்படி ஜிடிபி growth கம்மியாக இருந்து மணி சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே டைமில் இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது சைமல்டேனியஸாக. ஸோ சைமல்டேனியஸாக ஜிடிபி கம்மியாகவும் இருக்குது, டிமாண்டும் கம்மியாக இருக்குது, மணி சப்ளையும் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும்னு நினைப்போம், ஆனால் அப்போ இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகிடும். ஸோ அந்த சுச்சுவேஷன் பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் சுச்சுவேஷன் வேர் ஜிடிபி இஸ் ஸ்டாக்னேட்டட் அண்ட் ஸ்லோ. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையா இருக்கு, இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கு. தட் இஸ் கால்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன். இட் பிரேக்ஸ் தி பிலிப்ஸ் கர்வ். ஸோ எக்ஸாம்ல கொஸ்டின் வருது அப்படின்னா, ரூல் வருது அப்படின்னா இதை வச்சு தான் போடணும். திஸ் இஸ் ரூல், திஸ் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன். புரியுதா? இது ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனுக்குள்ள இப்போ எக்கனாமியில் ஜிடிபி கம்மியாக இருக்குது, மணி சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா அப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கணும். அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் யார் காஸ்ட் பண்ணுறா? இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனாக இருக்கு. டிமாண்ட் புல் இல்லை, காஸ்ட் புஷ். ஜிடிபி லோவாக இருந்தால் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் தான் இருக்காதே தவிர காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இருக்கலாம். அப்படி காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இருக்கிற டைமை தான் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் என்னன்னு புரிஞ்சுச்சா? Stagflation is a situation where GDP is stagnant and it causes huge unemployment and inflation. So அதான் வந்து stagflation அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபைனலாக வந்து ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் புரிஞ்சுச்சா? ஸோ ரூலுங்கிறது பிலிப்ஸ் கர்வ் தான். இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்வெர்ஸ்லி ரிலேஷன் பிகாஸ் ஆஃப் ஜிடிபி. ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஜிடிபி லோவாக இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் சைமல்டேனியஸ் ஹையாக இருக்கிறது தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். இந்தியன் எக்கனாமி வெண்ட் இன்டு ஸ்டாக்ஃப்ளேஷன் டியூரிங் தி டைம் ஆஃப் 2020 பேண்டமிக். அப்போ என்னாச்சு? நமக்கு ஜிடிபி நெகட்டிவ்ல போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். -5.5 இருக்கு. ஜிடிபி -5.5. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பீக். அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து 15-20% போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல இன்ஃப்ளேஷன் 7-8 ஏறிட்டு இருக்கு. ஸோ ஜிடிபி growth நெகட்டிவ்ல போறப்போ இன்ஃப்ளேஷன் ஏறுச்சு. ஏன் ஏறுச்சு? பிகாஸ் ஆஃப் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், பிகாஸ் ஆஃப் சப்ளை ஷாக். பேண்டமிக் அப்போ என்ன பண்ணோம்? லாக்டவுன் போட்டோம். லாக்டவுன் போட்டு கடைகள்லாம் மூடி, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த சப்ளை ஷாக்கை உருவாக்கணும்னு தட் லெட் டு தி ஷூட் அப். அப்படி ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷூட் அப் ஆஃப் ப்ரைசஸ்னால தான் இந்த சுச்சுவேஷன். ஸோ கிளியரா? அண்ட் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்கியூஃப்ளேஷன். ஓகே, ஸோ ஸ்கியூஃப்ளேஷன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பார்ப்போம். ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன? ஸோ சிம்பிளுங்க. ஸ்கியூனா என்ன அப்படின்னா, ஒரு சில பொருட்களோடைய விலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுறது தான் ஸ்கியூஃப்ளேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பொருளோட விலையை வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் வந்து மெஷர் பண்றோம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுது? எக்கனாமியில வந்து எல்லா பொருளும் வந்து சம்டைம்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். எக்கனாமியில இருக்கிற எல்லா பொருளோட விலையும் கான்ஸ்டன்டா இருக்கு. டிமாண்டும் வந்து பெருசா ஏறவே இல்லை. ஆனாலும் டக்குன்னு சிபிஐ வேல்யூ அதிகமாகும். உங்களுக்கு புரியுதா? டக்குன்னு சிபிஐ வேல்யூ அதிகமாகி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ எக்கானமியில் டிமாண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மணி சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் திடீர்னு இந்த சிபிஐ வேல்யூ மட்டும் டக்குன்னு ஷூட் அப் ஆகி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. அது ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா, சர்டன் கமாடிட்டிஸ் லைக் ஃபுட் அண்ட் ஃபியூவல், இந்த மாதிரியான கமாடிட்டிஸ் வந்து அந்த வேல்யூவை ஸ்கியூ பண்ணி விடுது. இதுக்கு பேர் தான் ஸ்கியூஃப்ளேஷன். ஸோ ஸ்கியூஃப்ளேஷன் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஃபியூ கமாடிட்டிஸ் லைக் ஃபுட் ஆர் ஃபியூவல் தே கம் அண்ட் டிஸ்ரப்ட் தி வேல்யூ ஆஃப் சிபிஐ. ஸோ அப்படி அவங்க வந்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட வேல்யூ டிஸ்டர்ப் பண்ணி விடுற அந்த சுச்சுவேஷனை தான் நம்ம ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் ஸ்கியூயிங் த வேல்யூல. ஸோ எக்கனாமியில் மணி சப்ளை ஸ்டேபிள், டிமாண்டு ஸ்டேபிள், எல்லா கமாடிட்டிஸோட விலைகளும் ஸ்டேபிள், எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கிறப்பவும் சிபிஐ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே போகிறதுக்கு பேர் தான் ஸ்கியூஃப்ளேஷன். ஸோ அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே போகிறப்போ ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னு எடுத்து பார்த்தா, ரெண்டு கல்பிரிட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் காரணம். யார் அந்த கல்பிரிட்ஸ்னா? ஃபுட் அண்ட் ஃபியூவல். இந்த ஃபுட் அண்ட் ஃபியூவல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோட பிரைசஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ, ஆர் ஃபியூவலோட பிரைசஸ் பெட்ரோல் அண்ட் டீசல். இந்த 2-3 கமாடிட்டிஸ் தான், ஒரு ஆனியன் ஒரு பெட்ரோல், இந்த மாதிரி 2 கமாடிட்டிஸோட விலைகள் வந்து வாலட்டைலா இப்படி ஸ்கியூ ஆகிட்டே இருக்கிறதுனால சிபிஐ வேல்யூ அது வந்து சடனாக ஷூட் அப் ஆகுது. ஸோ இப்படி வந்து ஏதோ ஒரு 2 கமாடிட்டிஸ்னால என்டையர் சிபிஐ வேல்யூ ஷூட் அப் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்கியூஃப்ளேஷன். தே ஆர் கம்மிங் அண்ட் ஸ்கியூயிங் தி வேல்யூல, அதுதான் ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கியூஃப்ளேஷன்னா எக்கனாமியில் மற்ற எல்லா கமாடிட்டி வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, டிமாண்டும் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, மணி சப்ளையும் பெருசாக இல்லாத போது இன்ஃப்ளேஷனோட வேல்யூ வந்து டக்குன்னு இப்படி ஷூட் அப் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்கியூஃப்ளேஷன் சொல்கிறோம்.
ஸோ பேஸ்ட் ஆன் ஹவு இட் இஸ் மெஷர்ட். ஸோ இந்த ஸ்கியூஃப்ளேஷன் ரிலேட்டடாக தான் நம்ம அடுத்த ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதான் வந்து ஹெட்லைன் அண்ட் கோர். ஐ திங்க் ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அண்ட் பாட்டில் நெக் இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த 4 கான்செப்டை பார்த்துட்டு வில் வைண்ட் அப் தி செஷன். ஓகே, ஸோ 4 more concepts to go. ஸோ ஹவு இன்ஃப்ளேஷன் இஸ் மெஷர்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஹவு இன்ஃப்ளேஷன் இஸ் மெஷர்ட். ஹவு இன்ஃப்ளேஷன் இஸ் மெஷர்ட், சிபிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு 486 கமாடிட்டிஸையும் வச்சு அதோட டோட்டல் வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து சிபிஐ கால்குலேட் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, நார்மலாக எப்பவும் போல இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்ணுவீங்களோ அப்படி மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். இட்ஸ் அ நார்மல் வே டு மெஷர் தி இன்ஃப்ளேஷன். ஹவு யூ மெஷர் இன்ஃப்ளேஷன் எவ்ரி டைம், அப்படி கேஷுவலாக மெஷர் பண்ணுறது தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, இப்போ ஸ்கியூஃப்ளேஷன் நடக்குது. ஸோ இப்படி ஸ்கியூஃப்ளேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனோட வேல்யூ வந்து இப்படி 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 ஸ்பைக் ஆகுது. ஸோ இப்போ சிபிஐயோட வேல்யூ வந்து டக்குன்னு என்ன ஆகுது, உங்களுக்கு 4.5% தான் இருந்துச்சு. 4.5% டக்குன்னு 7% ஆகுது. சிபிஐ வேல்யூ வந்து 4.5% இருந்துச்சு. நம்ம 2 to 6 4% இருந்து கரெக்டா. டக்குன்னு என்ன ஆகுது, வேல்யூ வந்து 7 ஆகுது. ஸோ 7 ஆகுதுன்னு என்ன ஆகும், ஆர்பிஐ வந்து உடனே ஐயோ இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆயிடுச்சு, இப்போ ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஸ்டெப் எடுக்கலாங்கிற போது இது 7 ஆனது காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, பொதுவாக வந்து இந்த மாதிரி ஷூட் அப் ஆகுது அப்படின்னா அதுக்கு யாரு கல்பிரிட். இப்போ ஒரு கிளாஸ்ல நிறைய சத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு மேடம் வந்து பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த கிளாஸ் சத்தமா இருக்குன்னா வந்த உடனே யார் சத்தம் போட்டிருக்கா அப்படின்னு மேடம்க்கு தெரியும்ல, இல்ல சாருக்கு தெரியும்ல. இந்த இந்த அந்த 3வது ரோல ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் சத்தம் போட்டிருப்பான். 4வது ரோல 2 பேர் இருக்கானுங்க பாரு, அவனுங்க தான் பண்ணியிருப்பானுங்க. அவனுங்களை வந்து தூக்கி கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்புனா கிளாஸ் அமைதியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்லலாம். ஸ்கூல்ல வேடிக்கைத்தனமா பண்றது. ஸோ இவனுங்க 2 பேர் கிளாஸ்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா அவங்கள என்ன பண்றோம், நீ கிளாஸ் விட்டு போய் வெளியே நில்லு, நான் அப்பதான் நிம்மதியா கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படி பண்ண மாட்டேன், நம்ம அப்படி பண்ண போறது இல்லை. பட் ஜென்ரலா ஆன்லைன் கிளாஸ்ல அப்படி பண்ண முடியாது. பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷனோட வேல்யூ 4.5ல இருக்கு. நம்ம 486 கமாடிட்டி வச்சு மெஷர் பண்றோம். அப்போ டக்குன்னு வேல்யூ 7 ஆயிடுது. என்ன அது டக்குன்னு 7 ஆகுது 8 ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே இப்போ ஆர்பிஐ வந்து அந்த மிஸ் அதுக்கு தெரியும் யாரு வந்து இது காரணமா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போதான் பார்த்தோம் ஸ்கியூஃப்ளேஷனா இது இருக்கலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிபிஐல இருந்து ஃபுட் அண்ட் ஃபியூவல் இவனுக்கு தானே பிரச்சனை பண்ணுவானுங்க, இவனுங்களை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்வாங்க. ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஸோ என்ன பண்றாங்க, ஃபுட்டையும் ஃபியூவலையும் மைனஸ் பண்றாங்க. அப்படி மைனஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணி இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்றதுக்கு தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா 486 கமாடிட்டிஸ்லையும் மெஷர் பண்ணாம நம்ம என்ன பண்ணிடுறோம், 484 கமாடிட்டிஸ் மட்டும் வச்சு மெஷர் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஃபுட்டுலன்னா என்ன, டொமேட்டோ வெளியே எடுத்துட்டோம், பெட்ரோலை வெளியே எடுத்துட்டோம். ஸோ டொமேட்டோவும் பெட்ரோல் பிரைஸ் தான் இது காரணமா இருக்கும். ஏன்னா தக்காளி விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறி இருக்கும், இதுதான் காரணமா இருக்கும். ஸோ அப்போ 486 கமாடிட்டி இருக்க பேஸ்கெட்ல இருந்து நம்ம தக்காளியையும் பெட்ரோலையும் மட்டும் ரிமூவ் பண்ணி மிச்சம் இருக்கிற 484க்கு நம்ம இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்ஃப்ளேஷன் வேல்யூ 4.8 4.5 காட்டுது. ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா கமாடிட்டிஸும் நார்மலா இருக்கு, இவனுங்க 2 பேர் தான் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இவனுங்க 2 பேர் தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ எக்கனாமி வைடு டிமாண்ட் மணி சப்ளைல எந்த பிரச்சனையும் இல்லை, இவனுங்க 2 பேர் தான் கல்பிரிட். அப்போ என்ன பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுத்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ்னா என்ன, தக்காளிக்கு வெங்காய்க்கு இம்போர்ட் அதிகப்படுத்துறதா, இல்ல சப்ளை எப்படி பூஸ்ட் பண்றது அப்படின்னு பார்ப்பாங்க, இல்ல டாக்ஸஸ் ஏதாவது குறைக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ல இருந்து இந்த டிஸ்டர்ப் பண்றக்கூடிய இந்த ஃபுட் அண்ட் ஃபியூவலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க கமாடிட்டிஸ்க்கு நம்ம இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்றதுக்கு பேர் தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் மைனஸ் ஃபுட் ஆர் ஃபியூவல் ஆர் எனி வாலடைல் கமாடிட்டிஸ். ஸோ அந்த வாலடைல் கமாடிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு மெஷர் பண்றதுக்கு பேர் தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்படி என்ன பண்றோம், இப்படி ஃபுட் அண்ட் ஃபியூவலை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணும்போது 4.75 இருந்துச்சுன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறோம். இப்போ ஆர்பிஐ என்ன பண்றாங்க, டக்குன்னு 7 ஆனோன்னு ஃபுட் அண்ட் ஃபியூவல் டொமேட்டோவையும் ஆனியனையும் ரிமூவ் பண்ணிட்டு பெட்ரோலையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி பார்த்தா அப்பயே இன்ஃப்ளேஷன் 7ல தான் இருக்கு. அப்பயே இன்ஃப்ளேஷன் 7ல தான் இருக்கு அப்படின்னா அப்போ இவனுங்க பிரச்சனை இல்லை. சத்தம் போட்ட 2 பேரும் வெளியே அனுப்பின உடனே கிளாஸ் அமைதியா இருக்கும்னு நினைக்கிறோம், அவனுங்களை வெளியே அனுப்பிச்ச பிறகு கிளாஸ் கத்திட்டு தான் இருக்கு. அப்போ பிரச்சனை அவனுங்க 2 பேர் இல்லை, கிளாஸே பிரச்சனை தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ கிளாஸுக்கே பனிஷ் பண்ணும், கரெக்டா?
ஸோ அதுதான் வந்து ஆர்பிஐ பண்றாங்க. ஸோ அவனுங்க 2 பேரும் அனுப்பினோட கிளாஸ் அமைதி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட். ஸோ அப்போ யாரால பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க தான் இது. ஸோ ஃபுட்டையும் ஃபியூலையும் ரிமூவ் பண்ணோன்னா வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அப்போ ஃபுட் அண்ட் ஃபியூல் தான் பிரச்சனை. அவனுக்கு மேல மட்டும் ஆக்ஷன் எடு. என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி மெஷர் பண்றோம், எல்லாத்தையும் வச்சு மெஷர் பண்றோமா இல்ல 2 கமாடிட்டி தூக்கிட்டு மெஷர் பண்றோமா, அதான் ஹெட்லைன் அண்ட் கோட். அப்படி அவங்களை எடுத்த பிறகும் வேல்யூ வந்து 7 காட்டுது அப்படின்னா அப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்போ எக்கனாமி வைடு ப்ராப்ளம் இருக்கு, எக்கனாமி வைடு மணி சப்ளை இஷ்யூ இருக்கு. அப்போ நம்ம மானிட்டரி பாலிசி டெசிஷன் தான் எடுக்கணும். ஸோ நான் மானிட்டரி பாலிசி டெசிஷன் எடுக்கணுமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது முடிவு பண்ண போறது ஹெட்லைன் அண்ட் கோர் இன்ஃபிளேஷன் வேல்யூ. புரிஞ்சுச்சா? இதான் வந்து ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் அண்ட் கோர் இன்ஃபிளேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதர் கான்செப்ட்ஸ். ஸோ அதர் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. வாட் இஸ் ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன்? ஸோ ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து சிபிஐ பார்க்குறோம்ல, ஸோ நம்ம வந்து சிபிஐ மெஷர் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்னா என்னன்னா, சிபிஐலேருந்து வாட் இஸ் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்? இந்த 486 கமாடிட்டிஸையும் வச்சு மெஷர் பண்ணுறது தான் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். கரெக்டா? இதுல இருந்து ஃபுட்டில் எது பிரச்சனை பண்ணுதோ அதை ரிமூவ் பண்ணிட்டு, ஃபியூவல்ல எது பிரச்சனை பண்ணுதோ அதை ரிமூவ் பண்ணிட்டு கால்குலேட் பண்றது தான் கோர் இன்ஃபிளேஷன் பார்த்தோம். ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன்னா என்ன அப்படின்னா, மிஸ்லினியஸ் உள்ள இந்த மிஸ்லினியஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் இருக்குல்ல, இந்த மிஸ்லினியஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் உள்ள வந்து நமக்கு ஒரு சில ஃபியூவல் ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம வெறும் ஃபியூவல் அண்ட் லைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணாம பண்ணிடுறோம். ஆனால் மிஸ்லினியஸ் உள்ள இருக்கிற ஒரு சில ஃபியூவல் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்றது இல்லை. ஸோ அப்படி மிஸ்லினியஸ் உள்ள இருக்கிற அந்த ஃபியூவல் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணி கால்குலேட் பண்ணி கோர் இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன். ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ வெறும் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அண்ட் ஃபியூவல் அண்ட் லைட், இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அண்ட் ஃபியூவல் அண்ட் லைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஃபிளேஷனை மெஷர் பண்ணாம நீங்க மிஸ்லினியஸ்குள்ளேயும் கொஞ்சம் ஃபியூவல் இருக்கு அதையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ண வச்சதுதான் ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன். அது 2 வருஷம் எக்கனாமிக் சர்வே, 2 வருஷம் முன்னாடி வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட். சும்மா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ வெறும் ஃபுட் அண்ட் ஃபியூவல், ஃபுட் அண்ட் பெவரேஜஸும் ஃபுட் அண்ட் ஃபியூவல் அண்ட் லைட் அதை மட்டும் மெஷர் ரிமூவ் பண்ணாம மிஸ்லினியஸ் உள்ள இருக்கிற இன்னொரு ஃபியூவல் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கால்குலேட் பண்றது தான் ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன். பட் ஐடியா அதே தான். ஸோ இதுக்கப்புறம் கடைசியா வந்து லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டேர்ம் வந்து பேஸ் எஃபெக்ட். வாட் இஸ் பேஸ் எஃபெக்ட்? பேஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஹவு தி previous year's value impact the current year's prices. So previous year values வந்து sometimes they impact the current year's prices. So அந்த இம்பாக்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் பேஸ் எஃபெக்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளா அப்படி எடுத்துக்கலாம். பேஸ் எஃபெக்ட் ரொம்ப சிம்பிள் தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு பொருளோட விலை 100 ரூபாய், சரியா? இப்போ இந்த பொருளோட விலை வந்து 10 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 110 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே வந்து ஒரு பொருளோட விலை 80 ரூபாய் இருக்கு. 80 ரூபாய் மதிப்புள்ள பொருள்ல 10 ஏறிச்சுன்னா 190 ரூபாய். அப்போ ரெண்டுத்துலயும் வந்து 10 ரூபா தான் ஏறி இருக்கு. கரெக்டா? ரெண்டுத்துலயும் 10 ரூபா தான் ஏறி இருக்கு, சரியா? அப்போ 100 ரூபாயில இருந்து 10 ரூபாய் இருக்கு. இதுக்கு இன்ஃபிளேஷன் எவ்வளவு வருது? இதுக்கு இன்ஃபிளேஷன் ரேட் வந்து நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா 110 மைனஸ் 100/100 into 100. ஸோ இது வந்து 10% அப்படின்னு காட்டும். ஸோ 100 ரூபாயில இருந்து 110 ரூபா ஆனது 10% இன்க்ரீஸ். கரெக்டா? ஸோ இங்க 10 ரூபாய் ஏறி இருக்கு, இதுக்கு வந்து 10% அப்படின்னு காட்டுது. இங்க பாத்தீங்கன்னா இதோட இன்ஃபிளேஷன் ரேட் கால்குலேட் பண்ணீங்கன்னா 190 மைனஸ் 180/180 into 100. ஸோ அது வேல்யூ எவ்வளோ வரும்? 10/180 into 100. ஸோ அது ரஃப்லி 5.5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா 10 ரூபா தான் ஏறி இருக்கு. இது ஒரு அரித்மெட்டிக் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் தான், இதெல்லாம் இல்லை. இங்க 100 ரூபாயில இருந்து 110 ஆனாலும் 10 ரூபா தான் ஏறி இருக்கு. 180ல இருந்து 190 ஆனாலும் எவ்வளவு ஏறி இருக்கு? 10 ரூபா தானே ஏறி இருக்கு. 180ல இருந்து 190 ஆனாலும் 10 ரூபா தான் ஏறி இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 10 ரூபாயோடைய ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் தான், சரியா? ரெண்டுமே 10 ரூபாய் தான். ஆனா 100ல இருந்து 110 ஆச்சுன்னா அது 10% இன்க்ரீஸ். 180ல இருந்து 190 ஆச்சுன்னா அது 5.5% இன்க்ரீஸ். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இதுக்கு பேர் தான் பேஸ் எஃபெக்ட். இப்போ நீங்க ஒரு பேஸ் இயர்ல அதோட வேல்யூ எவ்வளவோ அதுதான் வந்து பர்சன்டேஜை முடிவு பண்ணணும். இப்போ பேஸ்ல வந்து அதாவது இதுதான் பேஸ், 100 தான் பேஸ், 100ல இருந்து 110 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 180 தான் பேஸ், 180ல இருந்து 190 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பேஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா
எவ்வளோ, அதாவது நம்ம கொஞ்சம் ஏறினாலும் பர்சன்டேஜ் ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக காட்டும். பேஸ் வேல்யூவில் அதிக வேல்யூ இருந்துச்சுன்னா அதே 10 ரூபாய் ஏறுச்சுன்னா கம்மி வேல்யூ தான் காட்டும். ஸோ பேஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக காட்டுது. பேஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாக காட்டும். ரெண்டுத்துலையும் 10 ரூபா தான் ஏறி இருக்கு. அப்போ பேஸ் வேல்யூ என்னவோ அதுதான் இன்ஃப்ளேஷன் ரேட்டை முடிவு பண்ணும். ஸோ நீங்கள் பேஸ் இயர் சூஸ் பண்ணுறப்போ காஷியஸாக சூஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு பேஸ் இயரை சூஸ் பண்ணுறோம், அந்த பேஸ் இயரில் வந்து ஒரு பொருளோட விலைகள்லாம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் இயராக வச்சுட்டு இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணால் இன்ஃப்ளேஷனோட ரேட்லாம் ஹையாக காட்டும். பொருளோட விலைலாம் 100, 110 அப்படின்னு கம்மியாக இருக்கிற அந்த அந்த வருஷத்தை பேஸ் இயராக எடுத்துட்டு நீங்கள் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் ஹையாக காட்டும். இப்போ அதுவே நீங்கள் ஒரு பேஸ் இயரை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பேஸ் இயரில் வந்து பொருளோட விலைகள்லாம் அதிகமாக இருக்கு, அந்த வருஷத்தை பேஸ் இயராக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கம்மியாக காட்டும். ஸோ அப்போது பேஸ் இயர் ப்ரைஸஸும் வந்து இன்ஃப்ளேஷனோட ரேட்டில் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுது. அதனால் பேஸ் இயரை பண்ணுறப்போ அது காஷியஸாக பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி போன பேஸ் இயர்லயோ இல்லை போன வருஷமோ ப்ரைஸஸ் வந்து இப்போ அதே தான். இதுவே வந்து நீங்கள் வந்து நான் சொன்னல இன்ஃப்ளேஷன் ரேட் கால்குலேட் பண்ணோன்னா இதர் கரண்ட் இயர் ப்ரைஸ் மைனஸ் பேஸ் இயர் ப்ரைஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை கரண்ட் இயர் ப்ரைஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ். நான் சொன்ன இன்ஃப்ளேஷன் சிபி எல்லாம் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் தான். இப்போ ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் வந்து 100, கரண்ட் இயர் ப்ரைஸ் 110 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரேட் அதிகமாக காட்டுது. ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் அதிகமாக வச்சிருந்தோம் அப்படின்னா ரேட் வந்து கம்மியாக காட்டுது. ஸோ அப்போ impact of previous year price or base year price in the current year's inflation rate is called as base effect. So அப்போ டக்குன்னு இன்ஃப்ளேஷன் வேல்யூ அதிகமா காட்டுதுன்னா அது உண்மையிலே இன்ஃப்ளேஷன்னாலயா இல்ல பேஸோட வேல்யூ கம்மியா இருக்கிறதுனாலயா? இன்ஃப்ளேஷன் வேல்யூ டக்குன்னு கம்மியா காட்டுது அப்படின்னா அது உண்மையிலே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனாலயா இல்ல பேஸ் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனாலயா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் பேஸ் எஃபெக்ட். ஸோ பேஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த இயரை பேஸ் இயரோ இல்லை ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸோ சூஸ் பண்ணுறோமோ அதோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் அதிகமாக காட்டும், அதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட்டுக்கு வந்து கம்மியாக காட்டும். ஸோ அப்போது டக்குன்னு விலை ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா இப்போ பேஸ் இயரில் விலை வேல்யூ வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் பேஸ் எஃபெக்ட். ஸோ பேஸ் எஃபெக்ட்னால விலைகள் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ தெரியுதா இல்லை உண்மையாகவே விலை ஏறி இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு பேர் தான் பேஸ் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் ஜிடிபி க்ரோத்லாம் பேஸ் எஃபெக்ட் நடந்துச்சா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இந்த கான்செப்ட் புரியலன்னா திரும்ப பாஸ் பண்ணி இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே போடுற டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இல்லை இன்ஃப்ளேஷன் எவ்வளோ நடந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் போடுறது அப்படின்னாலும் கிடையாது. ஸோ டேக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் இருக்கிற பணம். டேக்ஸ்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறப்போ மக்கள் கையில் இருக்க பணம் குறையுதா, அதான் வந்து டேக்ஸ் கொடுக்குற ஒரு எஃபெக்ட். இப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டுச்சுன்னா மக்கள் கையில் இருக்க பணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து டேக்ஸ் கொண்டு வர எஃபெக்ட். ஸோ அதே எஃபெக்ட் இன்ஃப்ளேஷனும் கொண்டு வரும். அந்த ஃபினாமினனை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ டேக்ஸ் போடுறப்போ என்ன எஃபெக்ட் நடக்குது, கவர்மெண்ட் ஒரு ரூலை கொண்டு வராங்க, ஒரு இம்போசிஷன் போடுறாங்க, டேக்ஸ் போடுறாங்க, அதனால மக்கள் கையில் இருக்க பணம் குறைஞ்சிச்சு இன்கம் டேக்ஸ் போடுறப்போ. ஸோ அதே மாதிரி கவர்மெண்டோட ஒரு சில ஆக்ஷன்னால இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் வரும், அது டேக்ஸ் மாதிரி செயல்படும், அதுதான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் இஸ் நாட் அன் ஆக்சுவல் டேக்ஸ், இட் அப்பியர்ஸ் டு பி லைக் அ டேக்ஸ். இப்போ என்ன நடக்குது, கவர்மெண்ட் ஒரு டேக்ஸை இம்போஸ் பண்ணோன்னா மக்கள் கையில பணம் குறைஞ்சதா, இதே எஃபெக்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் இன்ஃப்ளேஷன்ல நடக்கும். என்ன நடக்கும்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸசிவா எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, மணி அப்படியே ஆர்பிஐ வச்சு பிரிண்ட் போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி இஷ்டத்துக்கு பண்றாங்க. அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றப்போ என்ன ஆகும், இப்போ நான் தான் சொன்னேன், அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், மணி சப்ளை அதிகமாகல. ஆர்பிஐ வந்து புதுசா கரன்சியை பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக்குள்ள கொண்டு வராங்கன்னா என்ன, புதுசா மணி சப்ளை அதிகமாகுது, அதனாலதான் வந்து இஷ்டத்துக்கு கரன்சியை பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த டவுட் இருந்திருக்கும், கரன்சி ஆர்பிஐ தானே பிரிண்ட் பண்ணுது, இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு. இஷ்டத்துக்கு அப்படி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம்னா மணி சப்ளை அதிகமாயிடும், அதனால இன்ஃப்ளேஷன் வந்துடும். அந்த இன்ஃப்ளேஷனை சமாளிக்க முடியாது நம்மளால. ஸோ அப்போ எவ்வளோ கரன்சியை பிரிண்ட் பண்ணலாம், நீங்க கரன்சியை பிரிண்ட் பண்ணி அதனால வரக்கூடிய மணி சப்ளை ரைஸ் இருக்குல்ல, அந்த மணி சப்ளை ரைஸ்னால டிமாண்ட் வருதுல்ல, அந்த டிமாண்டை கேட்டர் பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட சப்ளை இருக்கு அப்படின்னா நீங்க அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம வந்து மணி பிரிண்ட் பண்ணி அதுக்கு அதனால வரக்கூடிய டிமாண்டை கேட்டர் பண்ண நம்மளால முடியலன்னா என்ன ஆயிடும், இன்ஃப்ளேஷன் ஆயிடும். அதனால தான் மணியை வந்து இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, இஷ்டத்துக்கு மணி பிரிண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால என்ன ஆயிடும், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பீக் ஆயிடுச்சுன்னா மணி சப்ளை அதிகமாகி டிமாண்ட் அதிகமாகி இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும். ஸோ கவர்மெண்டோடைய இந்த அன்கண்ட்ரோல்டு இஷ்டத்துக்கு பண்ண எக்ஸ்பெண்டிச்சர்னால ஒரு இன்ஃப்ளேஷன் வருது. அந்த இன்ஃப்ளேஷன்னால என் கையில் இருக்கிற 100 இன்ஃப்ளேஷனால என்ன ஆச்சு, இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணும், இட் வில் எரோட் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணில. சிட்டிசன் ஆன என் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிச்சுல,
இப்போ கவர்மெண்ட் பண்ண அந்த எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர்னால இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. அப்படி இன்ஃப்ளேஷன் ஆனதுனால என் கையில இருக்கிற ₹100 மதிப்பு குறைஞ்சிச்சுல. அப்போ இது டாக்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த ஃபினாமினா தான் இன்ஃப்ளேஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்ஸ் எப்படி கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணோன்னா மக்கள் கையில இருக்க பணம் குறையுதோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து எக்ஸசிவா இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா எக்ஸ்பெண்டிச்சர் பண்றப்போ மக்கள் கையில இருக்கிற பணத்தோட வேல்யூ குறையுது. ஸோ எரோஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் காஸ்ட் பை தி எக்ஸசிவ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன் டாக்ஸ். என்னது? எரோஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஓகே, பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் which is created by excessive government expenditure is called as inflation tax. So inflation tax is not a tax. It appears to be like a tax because it erodes the value of money in the hands of people. புரிஞ்சுச்சா? இதுதான் இன்ஃப்ளேஷன் டாக்ஸ். இந்த இன்ஃப்ளேஷன் டாக்ஸ் பேஸ் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி இன்னொரு வாட்டி போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. டாக்ஸ் எப்படி ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி கவர்மெண்ட் பண்ணுற இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் மக்கள் கையில் இருக்க பணத்தை குறைச்சு அதே எஃபெக்ட் பண்ணுது. அந்த ஃபினாமினா தான் நம்ம இன்ஃப்ளேஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஃப்ளேஷன் டாக்ஸ்ங்கிறது ஒரு டாக்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன். ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன்னா என்ன? எக்கனாமியில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்னாலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்னாலையும் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன். ஸோ அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோலேயே. ஃபைனலாக ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன்னா என்ன? ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள் எக்கனாமியில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, பொருளோட விலைகள்லாம் அதிகமாகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொருள் வந்து அந்த விலையில விற்று மக்களுக்குலாம் பழகி இருக்கும். இப்போ டைரி மில்க் ₹5 விற்கிது, ஹால்ஸ் வந்து ₹1 விற்கிது, இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல மைண்டில். பூமர் வந்து ₹1 விற்கிது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பூமருங்கிறது ஒரு சுவிங்கம். இன்னைக்கு பூமர்னா வேற ஏதோ ஒரு மீனிங். ஸோ பூமர்னா வந்து சுவிங்கம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ பொருளோட விலையை மாத்தாம அந்த குவான்டிட்டி அந்த பொருளோட குவான்டிட்டியை வந்து குறைச்சிடுறது. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் increasing the prices, they will maintain the same price and decrease the quantity. That is shrinkflation. ஸோ டைரி மில்க் ஒரு காலத்துல ₹10 டைரி மில்க் இவ்வளோ பெருசு, இன்னைக்கு சில்க் விற்கிதுல அதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இன்னைக்கு ₹30 டைரி மில்க் ஒரு சைஸ் இருக்குல்ல, முன்னாடி ₹10 டைரி மில்கே அவ்வளோ சைஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ₹10 டைரி மில்க் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற ₹10 டைரி மில்கை விட பெருசா தான் ஒரு காலத்துல ₹5 டைரி மில்க் இருந்துச்சு. ஸோ அப்போ டைரி மில்க்னா ₹5 ₹10 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைரி மில்க்னா ₹5 ₹10 அப்படிங்கிறத மாற்ற வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி டைரி மில்கோட சைஸை குறைச்சிட்டாங்களே. லேஸ் பாக்கெட்டுக்குள்ள போடுற சிப்ஸோட அளவு குறைச்சிட்டாங்களே. அதே ₹5 தான் லேஸ் விற்குது, ஆனா உள்ள இருக்க சிப்ஸ் குறைஞ்சிச்சுல. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். பொருளோட விலையை கான்ஸ்டன்டா வச்சுட்டு குவான்டிட்டியை குறைச்சிருவாங்க. ஸோ அப்போ நமக்கு அதே விலைக்கு கம்மி குவான்டிட்டி கிடைக்குதுல்ல, பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதுவும் இன்ஃப்ளேஷன் தானே. இன்ஃப்ளேஷன்னா என்ன? உங்க கையில இருக்க பணத்தோட வேல்யூ குறைஞ்சிச்சு. அந்த ₹5 ரேஸோட இது குறைஞ்சிச்சுல குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு ₹5 கொடுத்தா லேஸ் கம்மியாக தானே கிடைக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்க்ரீசிங் தி prices ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன்ல prices are constant, quantity strings. எக்ஸாம்பிள் என்ன? லேஸ் சிப்ஸ், டைரி மில்க். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். இந்த ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன் நம்ம கண்ணு கூட பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் இஸ் வாட் அவ்வளோதான் கேட்க போறாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாட் இஸ் வாட் அந்த லெவலில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மோர் தென் இனஃப். ஸோ வித் திஸ் வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் சாப்டர் முடிச்சாச்சு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் அதர் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃப்ளேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தாச்சு. இன்ஃப்ளேஷன் இஸ் ஓவர். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I'll come and reply to each and every doubt. So bye all. I will meet in the next video. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மானிட்டரி பாலிசி பார்க்க போகிறோம். மானிட்டரி பாலிசியில் என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் மானிட்டரி பாலிசி அண்ட் வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் டூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் சந்திப்போம்.